வீட்டுல தானே மனுஷர்கள் இருந்தா ஆத்மாவிடத்துலதான் ஞானம் இருக்குன்னு வச்சுப்போம். ஞானம் இருப்பது ஆத்மாவிடத்தே. வீட்டில் மனிதர்களும் பொருள்களும் இருக்கின்றன. ஆனா வீட்டு வாசப்படி வழியாத்தானே வெளியில போகணும். பொருள் போகணும்னாலும் மனுஷன் போகணும்னாலும். அதே மாதிரி மனசு வழியாத்தான் எல்லாம் வெளியில போகணும். ஆத்மாவிடத்தில் இருக்கிற பொருள் எது? ஞானம். இந்த ஞானம் போயிட்டு வர்றதுக்கு வாசப்படி எது? அதான் மனசு. அது வழியா போகும். போனா வெளியில வாசல்ல நிறைய வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ணு காது மூக்கு நாக்கு அடைந்து அதன் மூலம் புறப்பட்டு விஷயங்களை போய் கிரகித்து அங்கிருந்து அது திருப்பி எடுத்துன்னு வரணும். இது இன்னார், இது ஒலிப்பதிவு சாதனம், இது விசிறி, இது விளக்கு அப்படின்னு ஒன்னொன்னையும் பார்க்கும். இது எல்லாத்துக்கும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஓடுறது எது தெரியுமோ? ஞானம்ங்கிறது தான் பிரயாணிக்கிறது. இதே மாதிரி நம்ம உடம்புல ரத்தம் ஓடிட்டே இருக்க மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் ரத்தம் ஓடினாத்தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் அதுக்கு சக்தி கிடைக்கும், எதுவுமே கிடைக்கும். உடம்புல எல்லா பகுதிக்கும் சாப்பிடுறது ஜீரணிச்சு எடுத்துன்னு போறது முதல் கொண்டு எது? ஒரு ஊசி குத்தினா மருந்து போடுறோம், எது எடுத்துன்னு போய் கொடுக்கறது? எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம் தானே கொண்டு போய் கொடுக்கும். அதே போல ஆத்மாவுடைய ஞானம் இந்த ஓட்டத்தை போல ஞானம் பரப்பிட்டு மனசை அடையும். அதுதான் வாசப்படி. வாசப்படியில தாண்டதுங்கிறதுக்காக வாசப்படியிலேயே ஞானம் இருக்கு, மனசுலயே ஞானம் இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம் இல்லையா? வாசப்படியில யார் இருப்பா? வீட்டுக்குள்ளதான் இருப்பார்கள். அதனால ஆத்மாவிடத்துலதான் ஞானம் இருக்கும், மனதிடத்தில் ஞானம் இருக்காது. மனம் ஞானம் பிரயாணிப்பதற்குண்டான வாசப்படி, அதன் வழியே போகிறது. சரி, வாசப்படியை தாண்டி எங்க போகும்னால், ஒருத்தர் கடகண்ணிக்கு போறார், ஒருத்தர் நாடகம் பார்க்கறதுக்கு போறார், ஒருத்தர் தோட்டத்தில் போய் உட்காந்து போறார், ஒருத்தர் வேலைக்கு போறார். அத போல அந்த ஞானம் கண்ணை அடைந்து பார்ப்பதற்கு பயன்படும், காதை அடைந்து கேட்பதற்கு பயன்படும், மூக்கை அடைந்து முகர்வதற்கு பயன்படும், நாக்கை அடைந்து ருச்சிப்பதற்கு பயன்படும், தோலை அடைந்து தொடு உணர்ச்சி கிரகிப்பதற்கு பயன்படும். அப்படி போய் பிடிச்சுக்கும். அடியும் பார்த்துட்டேன். இதுதான் காகிதம்னு பார்த்துட்டேன். எங்கிருந்து எவ்வளவு வேகமா இப்ப ஓடி வந்திருக்கு? ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானம் மனசுங்கிற வாசப்படியை தாண்டி ஒரு வாசல் கண்ணுங்கிற வாசலுக்கு அது வழியா இந்த காகிதம்ங்கிறத போய் தொட்டு இது காகிதம் என்று கிரகித்து கொண்டு திரும்ப கண்ணு கிரகித்து அது வழியா மனசுக்கு உள்ள அந்த மனசிடத்துல இந்த ஆத்மாவதுக்கு போய் ஆமா இது காகிதம் அப்படின்னு சொல்லும். இதுக்கு சுமாரா எவ்வளவு நேரம் ஆகும் சுவாமி? நீ சொல்றதுக்கே ஒரு அரை மணி ஆச்சே அப்படின்னு அவ்வளவு மெதுவா பாப்போமானால் அரை வினாடி கூட ஆகாது. ஏன்னா ஞானம் ரொம்ப சூக்ஷ்மமா பிரயாணிக்கிறது. அத்தனை வேகமா போறது, அத்தனை வேகமா திரும்பி வந்துடும். இத ரெண்டு பகுதியா பிரிச்சுங்க. ஆத்மா ஞானம் மனசு வரைக்கும் ஒரு பகுதி, மனசு இந்திரியங்கள் விஷயம் வரைக்கும் இன்னொரு பகுதி. இதுல யோகிகள்னு சொல்றமே, அவர்கள்லாம் என்ன பிரயத்தனப்பட்டா தெரியுமோ? ஆத்மாவிடத்திலேருந்து ஞானம் புறப்பட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு வருது இல்லையா? வேண்டாம், நடுவுல நிறுத்திடு, மனசோட நிறுத்து. மனசுலேருந்து கண்ணு காதுக்கு போய் விஷயங்களுக்கு போக வேண்டாம். அப்படி போகாமல் மனசுலேருந்து திருப்பிடும். இவ்வளவு தூரம் போச்சு, அடி இங்கேருந்து நடைப்பயிற்சி போறேன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகணும், அங்கேருந்து திரும்பி வரணும். போறேன் வரேன். கொஞ்சம் இருட்டா இருக்கு, ஏனமோ தெரியல, அதனால வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். வரலாம், அந்த கடைசி வரைக்கும் முன்னாலும் போயிட்டு வரலாம். இல்ல இந்த வெளிச்சம் போட்டுக்கிற வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம். ஒரு 10 நடை அது வரைக்கும் போனேன், கால் வலிக்கலா அப்புறம் இருந்தா வேண்டாம் சுவாமி பாதியோட திரும்பி வந்துட்டேன். அதே போல இந்த ஞானம் வேணும்னா கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம். வேண்டாம் அப்படின்னா யோகிகள் முடிவு பண்றது ஒரு பாதியோட நிறுத்திடுவோமே. நிறுத்தினா என்ன ஆகும்? இங்கே இந்த வெளிச்சம் வருது இல்லையா? இந்த வெளிச்சத்தை மறைச்சு ஒரு பெரிய கண்ணாடி எப்படி நான் வச்சு விடுறேன். நடுவில் வச்சா அந்த வெளிச்சம் எனக்கு வராது. கண்ணாடி மறைச்சு வெளிச்சத்தை பிரதிபலித்து திருப்பி அனுப்புமா இல்லையா? அது என்ன நோக்கி வெளிச்சம் வராது, பிரதிபலிக்கும், திரும்பி போடும். அதே மாதிரி ஆத்மாவிடத்திலிருந்து ஞானம் மனசுக்கு மேல போக விடாம தடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. வெளி கண்ணு காது மூக்கிக்கே போக வேண்டாம். கண்ணை மூடி நுடுறேன், வாயை கட்டியா பொத்தி நுடுறேன், காதுல பஞ்சை வச்சு அடைச்சு நுடுறேன், ஏதோ பண்ணுங்களேன். இதெல்லாம் பண்ணா வெளியில ஞானம் போக முடியாது. மனசுல பட்டு பிரதிபலித்து திரும்பி போனால் அந்த ஞானம் எங்க போய் முட்டணும்? மனசுக்கு இப்ப வெளி விஷயம் எதுவும் செய்தியே இல்லை. கண்லேன்னு வந்த செய்தி இல்லை, காதுலேன்னு வந்த செய்தி இல்லை, மூக்குலேன்னு வந்த செய்தி இல்லை. காலியா இருக்கு மனசு, ஆர்வமா காத்துட்டு இருக்கு, எனக்கு செய்தி கொடுங்கிறது. ஆனா ஞானம் இருக்கு. ஞானம் மனசை முட்டித்து அது வெளியில போகாதனால வெளி செய்தி எதுவும் வரல. அது பிரதிபலித்து எதை செய்தியாக்கும்? அந்த மனசுக்கு எதை விஷயமாக்கும்?
உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் பரமாத்மாவும் தான் விஷயம் ஆவார்கள். இதத்தான் யோகம் தியானம் யோகம் தியானம்ங்கிறோம். வெளியில இருக்கிறத சாத்திருவா ஏன் சொல்றா? தியானம் உடனே கண்ண முடிக்க ஏன் சுவாமி? என்ன வெளியில இருந்து செய்தி வரக்கூடாது? வெளியில இருந்து இருக்கிற செய்தியை நிறுத்தினாத்தான் உள்ள இருக்கிறவனை பத்தி நான் நினைக்க முடியும். மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரா. கண்ணன் கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது வெளியில போறது எல்லாத்தையும் தடுத்துடு அர்ஜுனா, அது போற வரைக்கும் என்ன நீ பார்க்க மாட்டேன். இங்கேயே இருக்காரு, இத்தனை நாளி பிரயாணத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? அது போயிட்டு வர்ற வரைக்கும் இவருக்கு வேலை இருக்கா இல்லையா? உள்ள அமர்ந்து இருக்கிற பரமாத்மாவுக்கு ஏதாவது உண்டா இல்லையானால் இந்த பிரயாணம் எப்ப நின்னு இவன் நடுவுல இருந்து திரும்பி எப்ப எங்கிட்ட வருவான்னு காத்துட்டு இருப்பார். எத்தனை நாளா காத்துட்டு இருக்கார்? அனந்த கோடி ஜென்மங்களா காத்துட்டு இருக்கார். ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்ல, இந்த ஜென்மத்துல 10 வருஷம் 60 வருஷம் இல்ல, அநேக காலமா அனாதி காலமா இவன் பிரயாணத்தை கொஞ்சம் பாதியில நிறுத்திட்டு திரும்பி வருவனா பாப்போம். இவனே ஏதோ வெளியில ஓடுறான். அங்கிருந்து திரும்பி வந்ததுனால் மனசு பிரத்யகர்த்தத்தை நாடுகிறதுன்னு அர்த்தம். இத 2ஆ பிரிச்சு பார்த்தோம் இல்லையா? அதுல வெளி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தால் பராகர்த்தத்துல நோக்கம்னு சொல்லுவார்கள். பாதியில திரும்பி உள்ளேயே விஷயமாக்கிவிட்டால் பிரத்யகர்த்தத்துல நோக்கம். பராக்குன்னா என்ன, பிரத்யக்குன்னா என்ன? எனக்கே தோற்றினால், தனக்கு தோற்றினால் பிரத்யக்கு, பிறருக்கு தோற்றினால் பராக்கு. நீங்க எல்லாரும் பிறருக்குத்தானே தோற்றுகிறீர்கள். ஆனா உங்க ஒத்தொத்தருக்கும் நான் தோத்துறமா இல்லையா? நான் இப்ப உங்க எல்லாரையும் பாக்குறேன், எனக்கு நீங்கள் தோற்றுகிறீர்கள், ஆத்மாவா தோற்றுகிறது. இது உட்காண்டு இருக்கிறது, நீ ஏதோ சொக்கா போட்டுருக்கிறவா, 10 பேர் வேட்டி உடுத்திட்டு இருக்கிறவா, கண்ணாடி போட்டுருக்கிறவா, உயரம் குள்ளம் இவ்வளவுதான் தெரியும். இதெல்லாம் பராகர்த்தம். அது அப்படியே கண்ணை மூடிட்டு பிரத்யக்கு அப்படின்னா தனக்கே தோற்றக்கூடிய ஆத்மா பரமாத்மா 2 தான் பிரத்யகர்த்தம். ஆத்மா பரமாத்மாக்களை தவிர பாக்கி எதுவா இருந்தாலும் பராகர்த்தம். யாரும் ஒரு யோகி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஏன் பராக்கு பாக்குறாயின்னு கேட்கவே முடியாது. நீங்க அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறச்சே பராக்கு பாக்குறோம்னு அர்த்தம். அடியேதான் அங்க யார் போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா பராக்கு பாக்குறேன்னு அர்த்தம். உள்ளேயே பார்த்துட்டு இருந்தால் எடுத்த அது எப்ப உள்ள பார்க்க முடியும்? வெளியில இருக்கிற தொடர்பை துண்டித்தாத்தான் உள்ள பார்க்க முடியும். இந்த ஞானத்தை வெளியில ஓட விட்டுட்டு உள்ள பாருன்னா பார்க்காது. இந்த ஞானத்தை பாதியோட நிறுத்தி மனசுங்கிற வாசப்படியிலிருந்து மேல் வாசப்படிக்கு போக கூடாது. அது போகாம தடுத்து உள்நோக்கி திருப்பினால் அப்ப யோகமாறுது, தியானமாறுது, பிரத்யகர்த்தம்ங்கிறா. இப்படின்னு முதல்ல ஒரு என்ன சம்பந்தம்ங்கிறத புரிஞ்சுங்க. இதுல ஆத்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. செய்தி கடைசியில் அவருக்கு தான் வந்து சேரப்போகுது. ஆத்மாவுக்கு ஞானம், அதுதான் பிரயாணிக்கிற எரிபொருள். இங்கேருந்து ஓடி போயிட்டு திரும்பி வந்து அறிவிக்கிறது ஞானம் இருந்துமா தான். அதை தான் புத்தி நாளைக்கு பார்க்க போறோம். மனசு எது? அதுதான் பெரிய வாசப்படி. அந்த வாசப்படியை திறந்து விட்டாதான் ஞானம் வெளியில போகும். ஆனா அது முக்கியமான வாசப்படி. மேல போனோமா மேல வாண்டாமான்னு அங்கதான் முடிவெடுக்கணும். இதை தாண்டி வெளியில போக விட்டுட்டோம், அப்ப பராகர்த்தத்துக்கு போடுவோம். போகாத இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்றேன் தியானிக்கிறேன்னால் அப்போதாவது இந்த ஞானத்தை வெளியில போகாத தடுத்து உள்நோக்கி திருப்பணும். தியானம் முடிஞ்சு போச்சா வேலைக்கு போவோம், சாப்பிட்றதுக்கு போவோம், குளிக்கிறதுக்கு போவோம், எதுவோ போவோம் அப்படின்னு அப்ப வச்சுக்கணுமே தவிர எப்போதுமே வெளியில போயிட்டு இருக்க முடியாது. எப்போதுமே பிரத்யக்குன்னு ஆழ்வாராட்டனமால இருக்க முடியாது. இந்த 2த்துக்கு நடுவுல ஒண்ணு ஏற்படுத்திக்கணும். இது என்னதுன்னு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டா தானே அது எப்படி பண்ண முடியுங்கிறது வாய்ப்பு தெரியும். அதனால இது வெளி இந்திரியம்ங்கிறத சொல்லிட்டேன். உள்ளிந்திரியம்ங்கிற மனசுன்னு பார்த்துட்டோம். வெளி விஷயங்களை கிரகிக்கிறது எப்படி, உள்ளான பிரத்யகர்த்தமான ஆத்மா பரமாத்மாவை விஷயமாக்குறது எப்படி, அந்த அளவுக்கும் பார்த்துட்டோம். அப்ப மனம்னா என்றால் என்ன? கருவி, சிந்தனைக்குரிய கருவி. ஞானம் பிரசரிக்கிறதுக்கு உண்டான வாசப்படி, அதற்குண்டான வாசல். அதன் மற்ற பெயர்கள் எது? இப்ப பல பெயர்கள் சொன்னேனே, சித்தம், சேதகா, ஹிருதயம், சுவாந்தம், ஹிருத்து, மானசம், மனஹா, இதெல்லாம் பேர். இன்னும் அழகா சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். இதெல்லாமும் மனம்னு சொல்லலாம். பிராணவாயு மூச்சு இழுத்து விட்டு இருக்கமே, அது 5ன்னு தெரியும் இல்லையா? பிராண, அபான, வியான, உதான, சமானம், 5 வாயு. இந்த 5மே வாயு தானே? 5மே வாயு. ஆனா அதுக்கு ஏன் பேர் வெவ்வேறையா வைக்கிறோம்? பிராணவாயுன்னா என்ன வேற காற்றா இருக்குமா? அபான வாயுன்னா வேற எந்த உலகத்துல இருந்தாலும் காற்று வருமா? வராது. எல்லாம் ஒரே காற்று. ஆனா அதுக்கு ஏன் பிராண, அபான, வியான, உதான, சமானன், பஞ்சவிருத்தி பிராணன்னு சொல்லுவார்கள். 5 செயல்களை கொண்ட பிராணன்.
இந்த ஒவ்வொன்றுத்துக்கு செயல் வேற. பிராணவாயுக்கு செயல் வேற, இருப்பிடம் வேற. அபான வாயுக்கு செயல் வேற, இருப்பிடம் வேற. வியானத்துக்கு செயல் வேற, இருப்பிடம் வேற. அது எப்படி ஒரே வாயுவே செயல்பாடுகளை குறித்து 5ஆ பிரிக்கிறோமோ அதே போல நம்ம மனதையும் செயல்பாடுகளால பலதா பிரிச்சுள்ளோம். அதைத்தான் சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார். காமஹா, சங்கல்பஹா, விசிகித்சா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதிஹி, அதிருதிஹி, ஹ்ரீஹி, தீஹி, பீஹி. 10 செயல்கள் இருக்குங்கிறார். இதெல்லாம் நம்ம மனசுதான். இவர் எழுதுறத பார்த்தா இதெல்லாம் ராமானுஜருக்கு இருக்கும் போல் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் இல்லையாக்கான்னு நினைச்சிட வேண்டாம். அவருக்கு இது எதுவுமே இல்லை. அவருக்கு இருக்கிறதே பிரத்யகர்த்தம் மட்டும்தான். அதை மட்டுமே பார்க்கிறார். நமக்கு இருக்கிறத வச்சு எழுதுறார். பொதுவா சொல்றார். காமஹா, சங்கல்பஹா, விசிகித்சா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதிஹி, அதிருதிஹி, ஹ்ரீஹி, தீஹி, பீஹி. என்னங்கிறத மட்டும் சுருக்கமா சொல்றேன். காமஹா, ஆசையை தூண்டக்கூடிய கருவி. இன்னத்துல ஆசை, இன்னத்துல ஆசை, பார்த்ததுலாம் ஆசை. எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசை, படுத்துக்கணும்னு ஆசை, எதுவும் ஆசை. இது வசத்தியா ஒரு வளையல் வச்சிருக்கேன், என் கைக்கு தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை. இந்த வேட்டி ரொம்ப நன்னா இருக்கே, என் இடுப்புக்கு போட்டா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் தூண்டுற கருவி எது? காமம். விருப்பத்தை தூண்டுகிறது, எத்தை பார்த்தாலும் விரும்ப வைக்கிறது. இது எங்க இருக்கு பாருங்க. காமம் கண்ணுல இருக்கா, காமம் காதுல இருக்கா, மூக்குல இருக்கா? எங்க இருக்கு? காமம்ங்கிறது மனத்தின் வெளிப்பாடு. எங்கேயும் தொட்டு பார்க்க முடியாது. காமம்ங்கிறத தொட்டு பார்ப்பீங்களா? தொட முடியாது. அன்புங்கிறத தொடுவீடோ? தொட முடியாது. கோபம்ங்கிறத தொடலாமா? கோபக்காரரை தொடலாம், கோபத்தை தொடவே முடியாது. கோபக்காரரை தொட மாட்டோம். நாம ஏன் கிட்டக்கு போறோம்? அவரே கோவிச்சுட்டு இருக்காரு, அவரிடத்துல கிட்ட போய் என்ன செய்யுது? அதனால இது எதையுமே நம்ம தொடறதுக்கெல்லாம் முடியாது. மனத்தினுடைய வெவ்வேறு நிலைகள். ஒரு நிமிஷம் மனம் இப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் இப்படி இருக்கும். அந்த மாதிரி அது வெவ்வேறையா இருக்குமானால் இங்க நிறைய நாட்டிய கச்சேரி தான் நடக்கும். இதோ இந்த விளக்கெல்லாம் வச்சிருக்கா பாருங்க, அதோ விளக்கு வச்சிருப்பாரு. அந்த விளக்க இப்படி சுத்தி விட்டாள்னால் நாட்டியாங்கனா யார் நாட்டியம் ஆடுகிறாரோ அவர் முகத்துல சிகப்பு விளக்கு படும், சுத்தினா மஞ்சள் படும், சுத்தினா நீலம் படும், சுத்தினா பச்சை படும். எதுக்கு தெரியுமா? அவர்கள் 9 வித ரசத்தையும் அப்படி நிமிஷ போதுல முகத்துல அபிநயம் பிடிச்சு காட்டுவா. அதுல ரௌத்ர ரசமா இருக்கிறச்சே சிகப்பு விளக்காப்படும். அதுல சிங்கார ரசமா இருக்கிறச்சே அப்படி நீல ரசமா நீல விளக்காப்படும். சாந்தி ரசமா இருக்கிறச்சே அது மஞ்சளா படும். இத போல அவ என்னென்ன ரசத்தை காட்டுறாளோ அதுக்கு தகுந்த அந்த வெளிச்சம் மட்டும் படும். முகம் அதே முகம், ஆடுறது அதே. ஆனா அந்த முகத்தை சிகப்பா பச்சையா முகப்பான்னு காட்டுறது எதுக்கு? ஒவ்வொன்னும் மாறுதல் இருக்குன்னு காட்டுறதுக்காக. அத போல அதே மனம், அந்த மனமே தான் இந்த 10 சிதறல்களையும் காட்டும். ஆசையும் அதுக்குத்தான், உறுதி அதுக்குத்தான், உறுதி இல்லாத அதுக்குத்தான், ஆர்வம் அதுக்குத்தான், விருப்பம் அதுக்குத்தான், வெறுப்பு அதுக்குத்தான், பயம் அதுக்குத்தான், எல்லாம் அதுக்குத்தான். அதே மனசுக்கு தான். ஆனா அதை தொட்டு பார்த்துட முடியுமானா ஒன்னையுமே தொட முடியாது. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இல்லை? இது எல்லாமே என்கிட்ட தினப்படி வருது போறது, நிமிஷத்துக்குள்ள மாறுது. வானிலை கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறினாலும் மாறும். இந்த நிமிஷம் கோபமா இருந்தார், அடுத்த நிமிஷம் சிரிக்கிறாரே. அடுத்து ஒரே வெறுப்பா என்ன பார்த்தார், அடுத்த நிமிஷம் ஓகோங்கிறாரே. என்னால் வேண்டியவனை பார்த்தா இப்படி இருப்பார், வேண்டாவனை பார்த்தா அப்படி இருப்பார். எல்லாம் அந்த மனசை எத்தனை வேகமா மாறுகிறது. அதைத்தான் சுவாமி சாதிக்கிறார். காமஹா, ஆசையை தூண்டும். சங்கல்பஹா, செய்ய வேணுங்கிற உறுதி. ஆமா நான் இதை செய்ய போகிறேன். சங்கல்பம் எடுத்துக்கிறதுனா பகவதாக்யா பகவத் கைங்கிற ரூபம் சௌதஸ்மார்த்த விதிவிகித நித்தியகர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம். உடனே சங்கல்பத்துக்கு வாண்டுவோம். ஒரு யாகம்னா சங்கல்பம், ஹோமம்னா சங்கல்பம். இந்த காரியத்தை முடித்து தீருவேங்கிற உறுதி எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த சங்கல்பமும் மனதின் பால்பட்டது. மனத்தினுடைய விஷயம்தான் சங்கல்பமும். முதல்ல சொன்ன காமம் மனசோடது, சங்கல்பம் மனசோடது. விசிகித்சா, விசிகித்சானால் இது இப்படியா இருக்குமோ, இதை தெரிஞ்சுக்கணுமா, போனோமா வேண்டாமா? மனம் புத்தி ஆத்மான்னு சொன்னாரே, 3 நாளும் போய் கேட்டுக்கலாமா? இல்ல முதல் நாள் மட்டும் மனசை பத்தி மட்டும் தெரிஞ்சு வந்துடலாமா? 2வது பத்தி நாம ஏன் கவலைப்படணும் இப்படின்னு எத்தியான நினைக்க போக அதெல்லாம் விசிகித்சா. அவ ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தித்யேகே நாயமஸ்தீதி சைகே என்று கட்டோபனிஷத்தில் ஒரு பிள்ளை இங்கேருந்து கிளம்பி போறான். அந்த பிள்ளைய பார்த்து யமதர்மராஜன் அவனிடத்துல நச்சிகேதஸ்னு அவனுக்கு பேர். அவன் இங்க இருந்து நரகத்துக்கு போன உடனே யமதர்மராஜன் அவன்கிட்ட பேசுறான். இந்த பிள்ளை அவன்கிட்ட கேட்டான், எனக்கு ரொம்ப விசிகித்சையா இருக்குன்னா. ஏங்கிறதுக்காக அந்த பிரமாணம் என்னன்னு சொல்றேன். விசிகித்சைனால் எனக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆவல். இது என்னவாகுமோ என்னவா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் விசிகித்சை. அது சந்தேகத்தை தூண்டி விட்டுடும். அதுக்கப்புறம் அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காக கேட்ட போகணும். இது 3வது. அப்புறம் ஸ்ரத்தா,
ஸ்ரத்தான்னா முனைப்பு, ஆர்வம், ஆர்வத்தை தூண்டுற கருவி. இத கண்டிப்பா நம்ம ஈடுபடணும், நம்ம முயற்சிக்கணுங்கிற ஆர்வம். இந்த ஆர்வத்துக்கும் திருப்திங்கிற உறுதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு சொல்றேன், ஆர்வம்ங்கிறது முன்னிலை, திருப்திங்கிறது பின்னிலை. உறுதிக்கு முன்னாடி ஆர்வம் இருக்கணும், இருந்தா தான் உறுதிங்கிற நிலையை அடைவோம். ஆர்வம் இல்லாத உறுதிக்கு போக மாட்டோம். ஸ்ரத்தா என்று சொல்றது முனைப்பை தூண்டும். அஸ்ரத்தா நான் எதுல ஈடுபடணுமோ அதுல இருக்கிற முனைப்பை மாற்றி கண்ட விஷயத்திலையும் போக வைக்கிறது பாருங்க, அதான் அஸ்ரத்த. முனைப்பின்மை, ஆர்வமின்மை. ஸ்ரத்தாங்கிறது ஆர்வம், அஸ்ரத்தாங்கிறது ஆர்வமின்மை. ஸ்ராத்தம் பண்ணிடா, முதப்பனாருக்கு என்னைக்கு திதி, ஸ்ராத்தம் பண்ணிடா, பண்ணிட்டேனேன்னுவா. என்னைக்கு திதி தெரிஞ்சு, அது திதி நடிகை ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, எங்க இல்லத்து வாத்தியாருக்கு தெரியும். ஏன் உமக்கு தெரியாது அண்ணால்? அவ்வளவுதான் ஸ்ரத்த. ஸ்ரத்தேன்னா ஆர்வம். ஆர்வம் எங்க அப்பா போறது எனக்கு தெரியாதான், அவர் கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா திதியா திருத்தியா எனக்கு தெரியாது. ஆனா வாத்தியார் சுவாமி எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சுப்பார். அவருக்கு யார் யார் வீட்டுல எல்லாம் போய் பண்ணி வச்சுட்டு இருக்காரோ அவருக்கு ஸ்ரத்தை இருக்கு, எனக்கு ஸ்ரத்தை இல்லை. அதனால ஸ்ரத்தாங்கிறது ஆர்வம், அஸ்ரத்தா ஆர்வமின்மை. வேணுமா வேண்டாமா, நாம இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆர்வமின்மை. ஆர்வம் இருந்ததுனால் திருப்திங்கிற உறுதி வரும். ஆர்வம் இல்லை என்றால் அதிருப்திங்கிற உறுதி கொலைதல் ஏற்படும். திருப்தின்னு சொல்றது உறுதி, அதிருப்தின்னு சொல்றது உறுதி இன்மை. ஆர்வம் இருந்ததுன்னா உறுதி வரும். எத்தனை வயசா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். சில வியாபாரிகள் இருக்கா, எத்தனை வயசா இருந்தாலும் வியாபாரம் பண்ணுவேன், தினப்படி போவேன், உட்கார்ந்துதான் பார்ப்பேன். அதெல்லாம் அந்த நாள்ல முடிஞ்சது சுவாமி, நம்மளால முடியாது. 65 ஆயிடுச்சா, அது இப்பெல்லாம் 45க்கே ஓய்வு எடுத்துக்கணுங்கிறான். 65க்கெல்லாம் ஒத்துரும் போறதே கிடையாது. ஏன் அப்படின்னால் அதெல்லாம் அந்த நாள்ல உழைச்சு அவளால ஒண்ணும் முடிஞ்சுது, நம்மளால ரொம்ப அதிக உழைப்பா இருக்கிறதுனால முடியல. ஆர்வ கோளாறு. வேற ஆழ்வார் சொன்னதே, நீ பகவான் நாமத்தை சொல்லு நமக்கு உபதேசித்தார். நான் வாயுருண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் உரை உண்டே மாக்கதிக்கண். நல்ல வைகுந்தத்துக்கு போறதுக்கு வழி பெருமாள் நிறைய வச்சிருக்கிறச்சே, என்னொருவர் தீக்கதிக்கன் செல்லும் திறன். எப்படித்தான் இவ நரகத்துக்கு போறான்னு எனக்கு தெரியவே இல்லையே. நாம சொல்றது இவர் எப்படித்தான் மோட்சத்துக்கு போறாரோ தெரியலையே நம்ம சொல்றோம். அவர் சொல்றது இவன் எப்படித்தான் பிறக்கிறானோ எனக்கு தெரியலையே. மோட்சத்தின் வழி திறந்து வச்சிருக்கு, அதுக்கு இவன் வரவே மாட்டேங்கிறானே. அது எளிதான்னு கேட்டோம். ரொம்ப எளிது. பெருமானுடைய நாமத்தை சொல்லுன்னா நிறைய நாமங்கள் பீஷ்மாச்சாரியர் எழுதி வச்சிருக்கார். நாமத்துக்கா குறவு? சொல்றதுக்கு கருவி இல்லைன்னா நான் வாயில் உண்டே இருக்கே, நாக்கு வாயிலே இருக்கே, போய் கடையில வாங்கவே வேண்டாமே. நாரணான்னு சொல்றதுக்கு எங்க போய் வாங்கணும்? மனம் இல்லையா இருக்கே, ஏத்தும் பொழுதுண்டே. நேரம் இல்லையானால் நிறைய நேரம் இருக்கு. நேரம் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, நாமம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. என்ன இல்ல? ஆர்வம்ங்கிற ஸ்ரத்தா மட்டும் இல்லை. அது மனத்தின் ஒரு வெளிப்பாடு. ஸ்ரத்தைங்கிறது மனத்தின் வெளிப்பாடு, அஸ்ரத்தைங்கிறது மனம். அதுவும் ஒரு நிலை, வெளிப்பாடுன்னு ஒரு நிலைன்னு வச்சுங்க. அதுக்குதான் கீழே பஞ்சப்பிராணன்னு திருஷ்டாந்தம் சொன்னேன். ஒரே பிராணவாயுவை எப்படி 5ஆ பிரிச்சு சொல்லிட்டு இருக்கோமோ அதே போல ஒரே மனசத்தான் இத்தனையாவும் சொல்ல வேண்டும். திருதி உறுதியை தூண்டும் கருவி, அதிருதி உறுதி இன்மையை கொடுக்கும். ஹ்ரீஹி, ஹ்ரீஹின்னா வெட்கம். ஏதோ ஒரு வெட்கப்படுறோம், அது என்னது? முகம் செவக்கிறதே, அதான் வெட்கமானால். முகம் செவக்கிறதுங்கிறது வெறும் கண்ணுக்கு தெரிகிற விஷயம். அதனால்தான் ஒரு சாயத்தை எடுத்து முகத்துல செவப்படிச்சா கூட முகம் செவந்து போடும். முகம் செவத்துறதுக்கு உள்ளத்துல என்ன ஆகும்? உள்ளத்துல வரக்கூடிய வெட்கத்தை என்னன்னு விவரிக்க முடியாது, ஆனா அது உள்ளத்தின் வெளிப்பாடு. அப்படிங்கிறது வெட்கம். யாரு? பெண்களுக்கு வெட்கம் வருமானால், ஒருத்தன் ஒரு நாள் அமாவாசை தர்ப்பணத்தை மறந்தா கூட ஆணா இருந்தாலும் வெட்கம் தான் படணும். சாஸ்திரத்தை இப்படி மறந்து போயிட்டோமே, என்ன கர்மா பண்ணணுமோ அது மறந்தே போயிடுத்தே. ஏதோ ஞாபகம் வச்சுக்கல, எங்கேயோ பிரயாணம் போகணும்னு நினைத்தான், அன்னைக்கு பார்த்தா அமாவாசை விட்டுட்டான். வண்டியில உட்காந்து இருந்தா அவ்வளவுதான், தர்ப்பணம் போச்சு. தர்ப்பணம் போச்சுன்னா சாஸ்திரத்தை மீறிட்டமேன்ற ஒரு பயம் வரணும், ஒரு வெட்கம் வரணும். அதுதான் வெட்கம். ஹ்ரீஹி. அதுக்கப்புறம் தீஹி. தீஹிங்கிறது புத்தி. பதார்த்தங்களை உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மை அறிவு ஏற்பட வேணும்னு தூண்டுகிறது. அது தீஹி. பீஹி. பீஹினா பயம். பயம்ங்கிறது யாது? நாளைக்கு எனக்கு பிடிச்சாதது நடந்துடுமோ அப்படின்னு இன்னைக்கு பயத்தை கலக்கிறது பாருங்க, அந்த எண்ணம் தான் பயம். நாளைக்கு பிடிக்காதது நடந்து விடுமோ, பிடித்தது நடக்காமல் போய்விடுமோ. இது நாளைய பத்தி, வருங்காலத்தை பத்தினதா இருந்தா தான் பயம். கடந்த காலத்தை பத்தி பயமே வராது. கடந்த காலத்தை பத்தி வந்தாலும் அன்னைக்கு அப்படி நடந்ததே அதை போல் நாளைக்கு நடந்து விடுமோ. ஏற்கனவே நடந்ததை பத்தி இன்னைக்கு பயப்படுவோமா? மாட்டோம். ஏற்கனவே நடந்தாப்புல ஞானம் இப்போ நடந்துட்டா, அப்பப்ப மழை பெய்யறது,
போன தடவை இங்க உபன்யாசத்துக்கு கூப்பிடச்சே வந்தேன், 8:30 மணிக்கு இவர் முடிச்சார். நேரம் முடிச்சிருந்தா கூட போயிருப்பேன். இவர் 8:45 ஆக்கினார். போறதுக்குள்ள மழை பிடிச்சின்றது. ஆகவே அதே போல இன்று மழையை பிடித்து கொண்டு கட்டப்படுவேனோ நினைக்கிறதான் பயம். போன தரம் பெஞ்சதுன்னு யார் பயப்பட போறா? போன தரம் பெஞ்சதுங்கிறது அனுபவம், அவ்வளவுதான். அந்த அனுபவம் இப்ப கொடுக்கக்கூடியது பயம். மறுபடியும் இன்னைக்கு நாழி ஆயிடுமோ, கவலைப்படாதீங்க, 8:15 முடிச்சுடுறேன். அதனால என்ன நீ பயப்படக்கூடாது இல்லையா? நீ இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு பயம் வந்து பயம் மனசுல பயம் வந்துருச்சுனால் சொல்ற விஷயங்கள் ஞானமா உள்ள போகாது. கிரகிக்கிறது மனசு பயத்துல ஆழ்ந்து போடும். ஆர்வம் இருக்கு, உறுதி இருக்குன்னா சொன்னதெல்லாம் நன்னா உள்ள போகும். ஆர்வம் இல்ல, உறுதி இல்ல, பயம் இருக்குன்னா சொன்னது உள்ள போகாது. அதே வாசப்படி, அந்த வாசப்படியை ஒழுங்கா நம்ம நிர்வகித்துன்னு வந்தோம், வேண்டியதெல்லாம் சரியா உள்ள போகும், வேண்டாதெல்லாம் போகாது, தடுக்கும். வாசப்படிய சரியா நிர்வாகம் பண்ணல, தப்பு தப்பானதான் உள்ள போகும், வேண்டியது எதுவும் உள்ள போகாது. ஆகவே கிரீகி தீகி பீகி ஒரு தேவகூதி 9 பெண் குழந்தைகள் பெற்றாள். பிரம்மா படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஸ்வயம்புவ மனு பிறந்தார். அவருக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பிள்ளைகள், 2 பேரும் பிள்ளை குழந்தைகள். தேவகூதி ஆகூதி பிரசூதின்னு 3 பெண் குழந்தைகள். அதுல தேவகூதிக்கு 9 பெண்கள் பிறந்தார்கள். 9 ரிஷிகளுக்கு மணிமணியா கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இருந்தாலும் ஒரு பிள்ளை குழந்தை வேணும்னு அவளுக்கு ஆசை. ஆசை யாரை விட்டது? அதனால சரி, கர்தம பிரஜாபதி நடத்துற பிரார்த்தித்தவருடைய கணவன் பர்த்தா ஆச்சரியமான ரிஷி. கடைசியா கபிலருங்கிற பிள்ளை வந்து பிறந்தார். தேவகூதி தம் பிள்ளையனிடத்திலேயே உட்காண்டா. அவரிடத்துல எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் கேட்டுண்டா. முதல்ல அவளுக்கு என்ன இருந்தது? 9 குழந்தைகள் பெற்றாலும் பிள்ளை குழந்தை பெறணுங்கிறது காமம். இது முதல்ல இருந்தது. அடுத்தது, காமத்தோட நம்ம வாழ்க்கையை ரொம்ப நாள் கழிச்சிட்டோம் போல் இருக்கே, என் நினைந்து போக்குவர் இப்போது பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், பல நாள் கழித்து விட்டேன் போல் இருக்கிறதே. இனிமேலாவது எது மோட்சத்துக்கு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கைக்கு பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தது ஆர்வம். அதான் ஸ்ரத்த. ஸ்ரத்த இருந்துட்டா போறாது, ஆர்வத்தோட தம் பிள்ளைட்டே உட்கார்ந்து கேட்டா. அவர் மோட்சம் போறதுக்கு உண்டான வழியெல்லாம் சொன்னார். அந்த வழியின்படி கடைப்பிடித்து மோட்சத்துக்கு போயிட்டா. அது திருதி. திருதிங்கிற உறுதி. முதல்ல இருந்தது காமம். காமமா இருந்திருந்தா ஆர்வமே வேலை செஞ்சிருக்காது. காமத்தை ஆர்வமாக்குறதுக்கு அவ அனுமதிச்சா, ஒத்துண்டா. ஆர்வத்தினால பிள்ளை பெத்த பிள்ளைட்ட நாம என்ன கேட்கறதுன்னு நினைக்கல, பெத்த பிள்ளைட்டே உட்காந்து கேட்டா. கேட்டபடிக்கு நடக்கிற உறுதி இருக்கணும். கேட்டுட்டே இருக்கிறச்சே, இந்த 9 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, அவ வாழ்க்கை எப்படி இருக்கோன்னு இவன் நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா அந்த திருதி அதிருப்தி ஆயிடும், அந்த ஸ்ரத்த அஸ்ரத்தை ஆயிடும். ஸ்ரத்தைய அஸ்ரத்தை ஆக்க ஒட்டாமல் திருத்திய கட்டியா பிடிச்சிருந்து மேற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்து மோட்சத்துக்கு போயிட்டாளா. இது எல்லாமே அந்த மனசனுடைய வெளிப்பாடு. இப்படி ஒவ்வொன்னான்னு வச்சுங்களேன். இத போல சொல்லப்பட்ட 10க்குமே திட்டாந்தம் சொல்லிட்டு பார்க்கலாம். திருதி இருந்தது, உறுதி. நான் பெருமானை சேவித்து விட வேண்டும்னு துருவனுக்கு இருந்த ஆர்வம், அதான் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தையினால அவனுக்கு உறுதி வந்தது. நாரதர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான மந்திரம் சொல்லி கொடுத்துட்டார். அதை விடாம சொல்லுன்னு 5 மாசம் தபஸ் பண்றான். ஒரு கால கீழே வச்சுன்னு ஒரு கால மேல தூக்கின்னு தபஸ். மற்ற ரிஷிகள்லாம் வந்து, சின்ன குழந்தைய உனக்கு எதுக்கு இதெல்லாம், வேண்டாம் விட்டுடு, அப்பாட்ட சொல்றேன், உன்னை மன்னிச்சுர சொல்லிடுறேன், நீ போயிடு, அவர் மடியில உட்கார்ந்துக்கோனால் மாட்டேன்னு விட்டானே. இந்த எடுத்த ஆர்வத்துக்கு ஆர்வம், ஆர்வத்தினால உறுதி. ஆர்வத்துல துளி குறைச்சிருந்தானால் உறுதி அதிருப்தி ஆயிடும், திருப்தி அதிருப்தி ஆயிடும். பெருமான நேர சேவிக்கணும்ன்றது ஆசை, அது காமம். அப்படியே வேற விதத்துல காமம், ஆர்வம், ஸ்ரத்த, திருப்தியை பத்தி சொல்லிருக்கேன். ஏற்கனவே சொன்ன காமம் தேவகூதிக்கு இருந்தது தேவையற்ற காமம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது பெருமான சேவிக்கணுங்கிறதுல இருக்கிற காமம், அது வேண்டிய காமம். அந்த காமத்துக்கு ஆர்வம், ஆர்வத்தினாலதான் மந்திரத்தை கேட்டு தபஸ் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு குறுக்க தடங்களா நிறைய பேர் வந்து பேசினான். ஆனா அந்த தடங்களுக்கெல்லாம் அடிபணியாது இருந்தானா அது திருதி. இதனால கடைசியா பெருமானை சேவித்து விட்டான். இப்படி காமம், திருதி, ஆர்வத்தையும் பார்த்து கொள்ளலாம். இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? மனசுதான். அந்த மனசுக்கு இருக்கிறது எங்கே? ஹிருதய கமலத்துக்குள்ளே. மனசு யாரோடது? என்னதான் உங்களுக்கு தான். ஆத்மா அதுதான் மனசா இருக்கு. இப்படி ஒன்றுன்னு பார்க்க கிரீஹி தீஹி பீஹி என்னும் சில விஷயங்கள். இதெல்லாம் மனத்தினுடைய என்னென்ன வெளிப்பாடுகள்ங்கிறத பார்த்தோம். மனசு எத்தால் செய்யப்பட்டது? இது 2வது கேள்வி. அவன் 2வது கேள்விக்கு 8 மணி ஆச்சுன்னா அப்புறம் பாக்கி எத்தனை கேள்வி இருக்கோ தெரியலையே. அதுக்கெல்லாம் எத்தனை மணி ஆகும்னால் எத்தனை மணி வரைக்கும் எத்தனை கேள்வி ஆறுதோ முடிச்சுப்போம். பாக்கி இருக்கிற கேள்வி வேணும் நாளைக்கு பார்க்க போறோம்.
அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற கேள்வி விட்டுடுவீரானால் இதெல்லாம் மனதின் மயக்கம். இப்படி இருந்தா விட்டுடுவோமா, அப்படி இருந்தா வந்துட்டோம், தெரிஞ்சுன்னு தான் போறோம். இது இத்தனை ஜென்மமா பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாது இருக்கலாம். நான் சொல்றதுக்குள்ளே எம்புத்தி பேதர் வச்சு போய் தப்பா சொல்லி போனாலும் போயிடலாம். எது வேணா நடக்கலாம். என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வத்தோட கொஞ்சம் திருப்திங்கிற உறுதி இருந்துடுத்தினால் பாக்கிய பகவானுடைய திருவடியில விட்டுத்தான் தெரிஞ்சுட்டாகணும். சில சூக்ஷ்மமான அர்த்தங்களே பல முறை கேட்டா தான் புரியும். இந்த மனசே சூக்ஷ்மமா இருக்கு, புத்தி ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, ஆனா அது ரொம்ப வல்லமை படைத்ததா இருக்கு. அதை அவர் தான் பார்த்து திருத்தி கொடுக்கணும். மனசு எத்தால் செய்யப்பட்டது? இதோ இந்த காகிதம் எத்தால் செய்யப்பட்டது? இந்த மண்டபம் எத்தால் செய்யப்பட்டது? என் உடம்பு எத்தால் செய்யப்பட்டது? எதுவா இருந்தாலும் பாஞ்ச பௌத்திகம்னு போடுவோம். பஞ்சபூதங்களாலே செய்யப்பட்டது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட பாஞ்ச பௌத்திகமானது சரீரம். அதனால் தான் யாரானும் மரணம் அடைந்தால் பொதுவா என்ன போடுறா? இயற்கை எய்தினார். அது என்னது சுவாமி இயற்கை எய்தினார்னா? இயற்கைன்னு இதுதான் காத்துல ஒண்ணு ஆடின்னு இருக்குமா, நாம போய் அதோட எய்திடுவோமா, அதோட சேர்ந்துடுவோம்னா அர்த்தமே இல்லை. இயற்கை எய்துதல்னால் காரியமானது காரணத்தோட ஒன்றுதல்னு அர்த்தம். இயற்கைனா காரணம்னு வச்சுக்கோ, நாம பிறந்திருக்கிறது காரியம்னு வச்சுக்கோ. இந்த சரீரம் காரியம், இதற்கு காரணம் இயற்கைங்கிற சொல்லால் சொல்லப்படும் பஞ்சபூதங்கள். நான் மரணம் அடைந்த உடனே எதுல போய் சேரும்? இது எதுல இருந்து ஆக்கித்தோ அதுல தானே போய் சேரணும். மண்ணால குடம் பண்ணிருந்தா, குடத்தை ஒரு போர்டு போட்டேன், உடைச்சேன், என்ன ஆகும்? மண் ஆகும். காரியமானது காரணத்தோட தானே லயமடையும். அத போல இந்த சரீரம் காரணமான பஞ்சபூதத்தோட லயமடையறதான் இயற்கை எய்தினார்னு சொல்றா. நாம இல்லையே, வைகுந்தத்தை அடைந்தார், பெருமாள் திருவடிகளை அடைந்தார்னு சொல்றீரே, பகவத் பிராப்தி ஏற்பட்டதுங்க. இந்த காரணமான பஞ்சபூதத்துக்கும் காரணம் யாரு? அவர் தானே. அப்ப அங்கதானே ஒன்றணும். அதனால அவர் திருவடிகளை அடைந்தார்ங்கிறோம். இல்ல ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்னு போடுறீங்களேனால் ஆமாம் போடுறோம். ஏனால் பகவான்கிற காரணத்தையும் இவர் தான் காரணம்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த காரணமே அவர் தான். அதனாலதான் அவரிடத்துல போய் அடைந்தோன்னு சொல்றோம். அதனால எந்தெந்த நிலையில அடைந்ததா நமக்கு புரியறதோ அந்தந்த நிலையில பத்திரிகை போட்டுருவோம். இன்னார் இயற்கை அடைந்தார், இன்னார் மரணம் அடைந்தார், இன்னார் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார், இன்னார் பகவானை அடைந்தார். இது எல்லாமே என்ன? புரிதலின் வேறுபாடு. அவர் போய் சேர இடப்புறம் ஒண்ணுதான். அவர் எங்கேயா இருந்தாலும் போறார், அது அவருக்கு எங்கேன்னு போட்டிருக்கோ அந்த இடத்துக்கு போறார். நாம மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம்னால் இந்தந்த புரிதல் இருக்கிற வேறுபாட்டினால போடுறோம். இப்ப மனசு எத்தால் ஆக்கப்பட்டது? உடம்புனாலோ மத்த எதுவா இருந்தாலோ பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. எதுவா இருந்தாலும் பாஞ்ச பௌத்திகம். அதே போல மனமும் பாஞ்ச பௌத்திகம், பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுதான். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது மனசுன்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு பதில் என்ன வச்சுக்கலாம்? பிராகிருத்தம்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை என்னன்னு புரிஞ்சுப்போம், அப்புறம் தான் நமக்கு அர்த்தம் தெரியும். இன்னென்ன விஷயம் பிராகிருத்தம், இன்னென்ன விஷயம் அப்ராகிருத்தம்னு பிரிப்பார்கள். பிராகிருத்தம்னால் பிரகிருத்தியிலிருந்து உருவானது எதுவா இருந்தாலும் பிராகிருத்தம். மூல பிரகிருதி, அதான் காரண பொருள். அதுல இருந்து மகான்கிற தத்துவம் உருவாகும். அதுல இருந்து அகங்காரம்ங்கிற தத்துவம் உருவாகும். அகங்காரம் 3 அகங்காரமா பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் 3 பிரியும். இது எல்லாமே பிரகிருத்தியிலிருந்து. பிரகிருத்தினா எது தெரியுமோ? அது மூல பொருள். ஆழ்வார் அது ஒரு பாசுரத்தில் சொல்லும் போது, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் மூல பிரகிருத்தின்னு சொல்றார். பிரளயம் வந்திருக்கிறச்சு அந்த பிரகிருதி சூஷ்மமா பெருமாளோட ஒட்டின்னு இருக்கும். பிரளயம் முடிஞ்சு படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் இல்லையோ, சிருஷ்டி தொடங்கும். சிருஷ்டி தொடங்குற சமயத்துல பிரகிருத்தியத்தான் அவர் மாத்துறதுக்கு ஆரம்பிப்பார். பகவானுடைய திருமேனியோட ஒட்டி உறவாடின்னு இருக்கும் அந்த பிரகிருதி. பிரகிருதி என்பது ஜட பொருள்னு போட்டுங்க. அதுக்கு ஞானம் கிடையாது. நம்ம அச்சித்து அச்சித்துன்னு சொல்றத இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் பிரகிருதி. அதுக்கு சைத்தன்யம்ங்கிற ஞானமே கிடையாது. ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஆனா பிரகிருதிக்கு ஞானம் கிடையாது. ஞானமற்ற பிரகிருத்தியில இருந்தா இது எல்லாமே உருவாயிருக்கு. இது எல்லாமே நான் எதை சொல்றேன்? கண்ணால பாக்குற இத்தனையும் சரி. 24 தத்துவங்கள் பிராகிருத்தம்னு சொல்லுவார்கள். 24 ஒரு சுருக்கமா கணக்க மட்டும் போட்டுருங்கோ. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியங்கள், மனசு 1. ஆக மொத்தத்துல 11 இந்திரியங்கள். வெளிப்புலன், உள்புலன் 5 5 10 1 11.
இது 11 இந்திரியங்கள் எல்லாமே பிராகிருதம், பிரகிருத்திலே வந்ததுதான். அதற்கப்புறம் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் பஞ்சபூதம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் பஞ்ச தன்மாத்திரம். இது 5 5 10, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, 10 10 20. இதுக்கு தலைவன் நியமிக்கிறதுக்கு வேண்டிய மனசு 21. இது எல்லாம் எதுல இருந்து உருவாச்சுனால் அகங்காரம்ங்கிறதுல இருந்து, அது 22. அது எதுல இருந்து உருவாச்சுன்னா மகான்கிறதுல இருந்து, அது 23. அது எதுல இருந்து வந்ததுன்னா பிரகிருதியில இருந்து, அது 24. ஆக மொத்தத்தில் இது 24 தத்துவங்கள். பொங்கை புலனும் பொறி 5ம் கருமேந்திரியம் இவ்வுயிரை பிறகிருதி மானாங்கார மனங்களே என்று நம்மாழ்வாருடைய போஷனம். 24 தத்துவங்களும் என்ன? 23 பிராகிருதம், கடைசி பிரகிருதி. 24 பிராகிருதம்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. நன்னா கேட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. பிரகிருதிங்கிறது ஒண்ணு, அந்த பிரகிருத்தியின் சிதறல்கள், பிரகிருத்தியினுடைய மாறுதல்கள், அதுதான் 23. அப்ப அந்த 23 பிராகிருதம். அப்ராகிருதம்னா என்னவா இருக்கும்? இத்தனை நாளி சொன்னதெல்லாம் பிராகிருதம். அப்ராகிருதம்னா எதுனால் இதோ ஆத்மா. ஆத்மா பிரகிருத்தினால உருவாலையே, அவர் நித்தியம் தான். அத பிரகிருத்தியை வச்சுன்னு பெருமாள் பண்ணல. ஆத்மா அப்ராகிருதம், பரமாத்மா அப்ராகிருதம். வைகுந்தம் அப்ராகிருதம். வைகுந்தத்தை பிராகிருத தத்துவத்திலிருந்தே பகவான் பண்ணவே இல்லையே. ஆனா அதுல ஆச்சரியம், வைகுந்தத்திலையும் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இருக்கு. வைகுந்தத்திலையும் சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம் இருக்கு. அங்க மட்டும் வேத ஒலி கேட்கலையா? அங்க மட்டும் பெருமாளை சேவிக்கலையா? கண்ணு இல்லையா? காது இல்லையா? எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற சப்த ஸ்பரிசம் ரூபரச கந்தம், கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு எல்லாமே வைகுந்தத்துல இருக்கு. ஆனால் அப்ராகிருதம். அது எதுவும் பிராகிருத்தமா ஏற்படுத்தப்பட்டதல்ல, பிரகிருத்திலேன்னு வந்ததல்ல, பிரகிருத்தியை தாண்டி இருக்கு. அத்தனை அப்ராகிருதம். அப்படின்னு ஒண்ணு செய்யலாமா சுவாமி? இந்த விபூதி லீலா விபூதி நம்ம கண்ணால பார்த்து படைச்சு படைச்சு பெருமாள் அழிக்கிறார் இல்லையா? அந்த விபூதியில இருக்கிறது எல்லாத்தையும் பிராகிருத்தம்னு சொல்லிடலாமா? சொல்லலாம். ஆனா அதே விபூதிக்குள்ள மதுரா நகரத்துல கண்ணன் கீழே வந்து அவதரிச்சாரே, பிராகிருத்தமா அப்ராகிருத்தமா? நீங்களும் நானும் இப்ப ஆத்மாக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கமே, நாம பிராகிருத்தமா அப்ராகிருத்தமா? நம்ம உடம்பு பிராகிருதம், ஆனா நாம்கிற ஆத்மா அத்தனையும் அப்ராகிருதம். எந்த ஆத்மாவும் பிராகிருதமே அல்ல. ஆத்மாக்கள் எல்லாம் அப்ராகிருதம். வைகுந்தம் அப்ராகிருதம். இந்த பூமிக்குள்ளே இருந்தாலும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அப்ராகிருதம். எல்லாம் சரி. பிராகிருதத்துக்கு அப்ராகிருதத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கே. பிராகிருத்தமா எது இருந்ததுனாலும் அது முக்குணமாக இருக்கும், முக்குணமயமாக இருக்கும். சத்தம் ரஜஸ் தமசு கூடித்தான் அதுல இருக்கும். உங்க உடம்பு முழுக்க அதுதான், என் உடம்பு முழுக்க அதுதான். எதை கண்ணால பாக்குறோமோ அது அத்தனையுமே பிராகிருதம். என்ன சத்தம் ரஜஸ்தமயதி குணாக பிரகிருதி சம்பவாக என்று கண்ணன் சாதிக்கிறார். பிரகிருத்தியிலே கூடவே ஒட்டி உறவாடின்றது முக்குணம். ஷகப்பு மண்ணு வச்சுட்டு குடம் மண்ண, குடம் எந்த வர்ணத்துல இருக்கும்? ஷகப்பு மண்ணால பண்ணா ஷகப்பா தான் இருக்கும், பச்சை மண்ணால பண்ணா பச்சையா தான் இருக்கும், நீல மண்ணால பண்ணா நீளமா தான் இருக்கும். பிரகிருதி முழுக்க சத்தம் ரஜஸ்தமஸ்ன்னு முக்குணம் இருக்கிறச்சே, அதால பண்ணப்பட்ட காரிய பொருட்கள் அத்தனையில என்ன இருக்கும்? அந்த 3 தான் இருக்கும். எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ, தங்கத்துல சங்கிலி பண்ணா தங்கமா இருக்கும், வைரத்துல பண்ணோம்னா வைரத்தோட தான் இருக்கும், பாலால திரட்டி பால் பண்ணோம்னா பால் திரட்டி பாலா தான் இருக்கும். எதால பண்றீடோ காரண பொருள் தானே காரியம் முழுக்கவே இருக்கும். அதனால பிரகிருதி முழுக்க சத்தம் ரஜஸ் தமஸ் இருந்ததுனால் அந்த பிராகிருத பொருள்கள் அத்தனையும் சத்வ ரஜஸ் தமஸா தான் இருக்கும். நம்ம உடம்பு 24 தத்துவங்கள் எல்லாமே முக்குணமயமானவை. முக்குணங்களுடைய பாதிப்பு இல்லாம இது எதுவுமே இருக்காது. எது இருக்காது சொல்லுங்க? எது முக்குணத்தால பாதிக்கப்படாதது? ஆத்மா. அது அப்ராகிருதமாச்சே. வைகுந்தத்துல இருக்கிறதெல்லாம், வைகுந்தத்துல மரம் இருந்தாலும் செடி இருந்தாலும் குளம் இருந்தாலும் முக்குணம் இல்லை. வைகுந்தத்தில் இருக்கிற சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்களுக்கும் முக்குணங்கள் கிடையாது. வைகுந்தத்தில் இருக்கிற பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்துக்கும் முக்குணம் கிடையாது. இதன் பாதிப்பே இல்லை. ஏன்னா பிரகிருதியே இல்லையே. பிரகிருதி நேர்ந்து பிறந்ததா இருந்தா தான் எல்லாம். ஆனா அது அப்ராகிருதமா இருக்கிறதுனால இந்த ஆபத்தெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நினைவு வச்சுக்கோ. இப்ப மனசுக்கு விட்ட இடத்துக்கு வருவோம். எதுல இருந்து அது உருவாயிருக்கு? பிரகிருதி, முக்குணமயமான பிரகிருதி. அதுல இருந்து பெருமாள் படைக்க ஆரம்பிக்கிறார். மகான்கிற முதல் தத்துவத்தை படைப்பார். அவ்வக்தத்திலேருந்து மகான்,
மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரத்தை 3ஆ பிரிக்கிறார். அதுல சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்தில இருந்து 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனம், இந்த 11 உருவாகும். அப்படின்னா மனம் எத்தால் ஆக்கப்பட்டதுன்னா நீங்க பதில் சொல்லணும். சாத்விக அகங்காரத்தாலே உருவாக்கப்பட்டது. பிரகிருதி, மகான், அகங்காரம், அதுல சாத்விக அகங்காரம், சாத்விக அகங்காரத்திலேருந்து மனசு உருவாயிருக்கு. மனசு மட்டும் இல்ல, 10 இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்திலேருந்து உருவாயிருக்கு. 10 பேருக்கு தலைவனான மனசு உருவாயிருக்கு. இதே தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், 5 பூதங்களும் 5 தன்மாத்திரங்களும் தாமச அகங்காரத்திலேருந்து. இந்த நடுவுல ஒருத்தர் இருக்காரே, அடிய நாட்டம் ஒண்ணும் பண்ணாம அவ என்ன பண்ணிட்டு இருக்கார்? ராஜச அகங்காரம் ஒண்ணு இருந்தது, சாத்விக அகங்காரம் உருவாக்கிடுது, தாமச அகங்காரம் உருவாச்சுது. நடுவில் இருக்கிற ராஜச அகங்காரம் மற்ற 2 பேரும் வேலை செஞ்சாளான்னு மேற்பார்வை. இது ஒரு பெரிய பாக்கியமான செயல் தெரியுமா? அப்படியே வேலைக்காரர்களை வச்சுட்டு நாம பார்த்து நீ ஒழுங்கா செய்தியா, நீ ஒழுங்கா செய்தியான்னு பார்த்துருந்தா போறோம் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். ராஜச அகங்காரத்துக்கு வேலை இருக்கு. அதனால சாத்விக அகங்காரத்தாலே ஆக்கப்பட்டது உடம்பு சரி, கண்ணு காது மூக்கு நாக்கு முதலான எல்லாமும் சரி. அது இந்த 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், இது எல்லாமே 11 இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்திலிருந்தே உருவாகும். இதுக்காக ஒரு விளக்கத்தை மட்டும் போட்டுருங்க. எப்ப 11 இந்திரியங்களும் பிராகிருதமாக இருக்கும், பிராகிருதமாக இருக்கும் என்றால் என்ன பொருள்? முக்குணமயமாக இருக்கும், முக்குணங்கள் நிறைந்ததாக இருக்கும். பிராகிருதம்னு சொன்னதுனால இன்னொன்னு என்ன பொருள்? ஞானமற்றதாக இருக்கும். இது எதுக்கு ஞானம் கிடையாது? மனசுக்கு ஞானம் கிடையாது, ஞானத்துக்கு ஞானம் கிடையாது. நாளைக்கு பார்க்க போறோம். புத்திக்கு ஞானம் உண்டான்னா எனக்கு வேணா புத்தி உண்டு. புத்திக்கு எப்படி ஞானம் இருக்கும்? எனக்கு தான் ஞானம் உண்டு. மனசுக்கு ஞானம் கிடையாது. மனசுக்கு ஞானம் கிடையாதுன்னா பின்ன மனமே பேசுன்னு போட்டிருக்கீர சாமி. அது பேசணும்னா ஞானம் வேண்டாமன்னால் ஏன்னு பார்ப்போம். அதனால மனசுக்கு ஞானம் இல்லை. எப்ப ஞானம் இல்லையோ ஜட பொருள். மனம்ங்கிறது ஜட பொருள், கண்ணு காது மூக்கு நாக்குங்கிறது ஜட பொருள், பஞ்சபூதங்களும் ஜட பொருட்கள், ஞானமற்றவை. ஞானம் இல்லேன்னு வச்சுங்க, அனித்தியம். எப்பவுமே பெருமாள் படைக்க ஆரம்பிக்கிறாருன்னா எல்லாம் வரும், படைப்பு முடிஞ்சு படுத்தினா எல்லாம் போயிடும். ஆத்மாவும் பரமாத்மாவும் படைப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்களா? இல்லையே, நித்தியம்னு போட்டுங்க. அதனாலே இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் பிராகிருதமா இருக்கும், திரிகுணமயமாக இருக்கும், ஞானமற்ற ஜட பொருளாக இருக்கும், நித்தியமா இருக்காது, அனித்தியமா இருக்கும். இப்படி இருக்கக்கூடியதான் மனசு. ஆனா மனசுக்கு ஆயுள் எவ்வளவு தெரியுமா? மனசு தத்தம் எத்தனை வருஷம் சுவாமி இருக்கும்? நான் எனக்கு 50ங்கிறா 60ங்கிறா 70ங்கிறா. எப்ப படைக்கப்பட்டது, எது வரைக்கும் இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்றேன். மனசு எத்தால் செய்யப்பட்டது பார்த்துட்டோம். அது எங்க இருக்கிறது? ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அத்திர அயம் புருஷா ஸ்வயஞ்சோதிர் பவதின்னு பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது. ஜீவாத்மா ஹிருதய புண்டரீகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். பக்கத்துல அவரோட மனசு அங்கேயே தான் இருக்கு. ஆத்மாவுடைய மனசு அங்கதான் இருக்கு, பரமாத்மாவும் அங்கதான் இருக்கிறார். ஹிருதயத்தில் இந்த ஆத்மாவான புருஷன் எப்போதும் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறார். மனசும் அவன் அருகில் ஹிருதயத்திலேயே இருக்கிறது. ஆனா மனசுக்கு ரத்த ஓட்டம் உண்டா? ஹிருதயத்துக்கு ரத்த ஓட்டம் எவ்வளவு தேவை? அதுக்குதான் சத்தம் போட்டுட்டே இருக்குது. நம்ம பேசுறதுக்குள்ள இத்தனை நிமிஷத்துக்கு இவ்வளவு அடிக்கிறது, அதை வச்சு பார்த்துட்டே இருக்கோ. மூச்செல்லாம் ஒழுங்கா இருக்கா, 120க்கு 80 இருக்கா, இல்ல அது மாறிண்டே இருக்கா, அது எவ்வளவு வேகமா ரத்தத்தை செலுத்துறது எல்லாம் இருக்கே. ஹிருதயத்துக்குள்ள மனசு இருக்கு, ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்குன்னா ரத்த ஓட்டம் இருக்குமானால் கிடையாது. பிராணவாயு இருக்குமா? கிடையாது. மனசுக்கு பிராணவாயுவும் வேண்டாம், ரத்த ஓட்டமும் வேண்டாம். அப்ப எரிபொருளே இல்லாத எப்படி செயல்படும்? கீழே சொன்னேனே, எது எரிபொருள்னு? ஞானம். ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானம் தான் அதுக்கு எரிபொருள். அதை வச்சுன்னுதான் அது ஓட போறது மனசு. கண்ணு காது மூக்குக்கெல்லாம் வேணும், அதுக்கு எது ஓடுமோ ரத்த ஓட்டம் இருந்தா தான் அது வேலை செய்யும். இதுல என்ன வித்தியாசம்னால், நாம பத்த தசை. இப்ப இந்த சம்சாரத்திலே பாப புண்ணியங்கள் அடிப்படையில பிறந்திருக்கும் இல்லையா? இப்படி பிறந்திருக்கும் போது ஆத்மாவனுடைய ஞானம் வெளியில போகணும்னாலோ உள்ள வரணும்னாலோ மனசின் மூலம்தான் போக முடியும். மனசின் மூலம், கண்ணின் மூலம். கண்ணு காது மூக்கு இருந்தா தான் ஆத்ம ஞானம் ஒன்ன கிரகிக்கும். இது தூண் அப்படின்னு இந்த லோகத்துல நான் கிரகிக்கணும்னு வச்சுங்க. கண்ணும் வேலை செய்யணும், மனசும் வேலை செய்யணும், அப்பதான் எனக்கு தூண்னு தெரியும். ஆனா இதே அடியன் வைகுந்தத்தில் இருக்கிற தூணை பார்த்து இது தூண்னு தெரிஞ்சுக்கணும்னால் மனசும் வேண்டாம், கண்ணும் வேண்டாம், ஆனா தூண்னு தெரியும்.
எப்படி சுவாமி சொல்றீர்? ஒன்னும் புரியவே இல்லையே. என்னால் புரியாது, அங்க போனா புரியும். அதனாலதான் அங்க போய் தான் பாத்துக்கணும். புரியவே இல்லையா? அடியருக்கு மட்டும் தெரியுமாண்ணா? என்ன எழுதி வச்சிருக்காளோ எழுதி வச்சுக்கிறது சொல்லிட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு வந்தா தான் தெரியும். தண்ணீர் வேணா ஒரு 8 வேகமா போய் என்ன நாங்க பார்த்துட்டு வந்து சொல்றானால் கண்டிப்பா போய் பார்க்கலாம். வந்து சொல்றதுக்கு இயலாது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையே திரும்பி வந்து உங்களே என்னையும் பார்த்துட்டு இருக்கணும். அதை நேரம் அவரே பார்த்துருப்போம் இல்லையா? அதனால அங்கு போன பிற்பாடு எப்படி பார்ப்போம்னால் கரணங்களுடைய உதவி தேவையே இல்லை. என்னதான் இருந்தாலும் ஞானம் தானே கிரகிக்க போறது. கரணம்ங்கிறது கருவி தானே. அடியனால கத்திய வச்சுட்டு தான் வாழைப்பழத்தை நெருக்க முடியும்னு இருக்கேன். கத்தி இல்லாமலே வாழைப்பழத்தை நெருக்க முடியும்னா எனக்கு இது கத்தி. கத்திக்கு எனக்கு ஒண்ணு ஆசை இல்லை. வாழைப்பழத்தை நெருக்க உதவுறதுங்கிறதுனாலதான் கத்தி பேர்ல ஆசை. படிக்கிறதுக்கு உதவுறதுங்கிறதுனாலதான் விளக்கு பேர்ல ஆசை. விளக்கு இல்லாத என்னால படிக்க முடியும்னா நான் ஏன் விளக்கின் உதவியை நாடணும்? தேவையில்லை. அத போல வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு ஞானமே அனைத்தையும் கிரகிக்கும். அதற்கு நடுவுல கருவிகள் தேவையில்லை. இதனாலதான் பகவானை பத்தி சொல்லும் போது அவருடைய சங்கல்ப ரூப ஞானத்தாலே படைச்சிடுவார். பெருமாள் ஜகத்தை படைக்கிறார்னும் போது பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக நாமரூபே வியாகரவாணின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. பெருமாள் சங்கல்பம் எடுத்து போறான். நான் இனி படைக்க போகிறேன். எதை கொண்டு படைப்பார்? கிம் சாதனா கிம் உபாததானா கஸ்மை பலாய சிருஜதீக என்று கூறத்தாழ்வான் கேட்டார். எந்த சாதனத்தை வச்சுன்னு படைப்பார்? மம்முட்டி வச்சுன்னு படைப்பாரா? இல்ல அதுக்கு ஏதாவது பெரிய கத்திக எல்லாம் எடுத்துன்னு வந்து படைப்பாரா? எதை வச்சுன்னு இல்ல, ஞானத்தாலேயே படைப்பார். உலகத்தை படைக்கிறதுக்கே ஞானம் போரும்னால் நீங்க உட்காண்டிருக்கீழ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஞானம் வேலை செய்யாதா? செய்யும். எந்த கருவியினுடைய தேவையும் இல்லை. பக்தர்களா இந்த லோகத்துல நாம பிறந்திருக்கும் போது மனம் கண்ணு காது முதலானவை இருந்தால்தான் ஞானம் கிரகிக்கும். ஆனா வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு ஞானமே கிரகிக்கும். நடுவுல எந்த இடையீடும் இல்லாமல் கிரகிக்கும்னால் அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. இந்த குறுக்க இருக்கிறதெல்லாம் வேண்டாம் சுவாமி. இடைத்தரகர்களே வேண்டாம். நேர பிடிச்சிருந்தா தான் காரியம் நடக்கும். அதனாலதான் அங்க போகணும். போகணும்னா இங்க எதுக்கு? கண்ணு காது மூக்க வச்சுன்னு பெருமாளை பார்த்து கிரகிச்சா தான் அங்க போக முடியும். இதுல சிக்கலே எங்கன்னால் இதெல்லாம் இல்லாத நான் எடுத்து போனோம்னால் இதை வச்சுட்டு வேலை பார்த்தா தான் இல்லாத எடுத்து போக முடியும். இதே கண்ணு கையை வச்சுட்டு தான் பக்தி பண்ணணும். கையே இல்லைன்னா எப்படி புட்பம் போடுறது? அந்த லோகத்துல புட்பம் போடலாம், இந்த லோகத்துல போட முடியாது. அங்க பெருமாளை சேவிக்கலாம். கண்ணு தேவையில்லை. நான் சக்ஷுடா கிருக்கியதி நான் வாச்சா வததி. ரொம்ப வேகமா பெருமாள் ஓடுவார். ஆனா அவருக்கு காலே கிடையாதுங்க. ஜவனோ கிரகீதா அபாணி பாதா ஜவனோ கிரகீதா. எதவனா தூக்குவார், கை இல்லை. எங்க வேணா ஓடுவார், கால் இல்லை. எதவனா பார்ப்பார், கண் இல்லைங்கிறது. இது சொல்றது உபனிஷத்து கருத்து என்ன தெரியுமோ? கருவிகளின் உதவி இல்லாமல் ஞானத்தாலேயே கிரகிப்பார். ஏன்? அது முக்தி தசையில. ஆனா இங்க இருக்கும்போது பத்த தசையில் கருவிகள் இருந்தா தான் நம்ம கிரகிக்க முடியும். இந்த கேள்விக்கும் பதில் பார்த்தோம். அதனால எங்க இருக்கிறதுனால் ஹிருதயத்திலேயே இருக்கிறது. மனம் எப்போது எப்படி படைக்கப்பட்டது எப்படிங்கிறத சொல்லிட்டேன். இத்தனை நேரம் பார்த்தது சாத்விக அகங்காரத்திலேருந்து படைக்கப்பட்டது. பிரகிருதி முழுக்க முக்குணங்கள் இருக்கு. அதுல இருந்து மகான், மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல 3ஆ பிரிஞ்சு சாத்விக அகங்காரம், அதுல இருந்து கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம். இது எப்ப சுவாமி அழியும்? எப்போது படைக்கப்பட்டதுனால் மகாகல்பத்தின் தொடக்கத்தில் வச்சுங்க. மகாகல்பம்னா என்ன? அதுக்கு முதல்ல கல்பம் தெரிஞ்சாத்தானே மகாகல்பத்துக்கு போக முடியும். கல்பம்னா என்ன? பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுதுக்கு கல்பம்னு பேர். அதுக்கு என்ன அளவு? ஒரு கல்பத்தின் அளவு 1000 சதுர்யுகங்கள். 1000 சதுர்யுகம் ஒரு கல்பம் 43,20,000. 1000ஆல பெருக்கிங்க. 43,20,000 1000ஆல பெருக்கினால் எத்தனை பூஜ்யமோ தெரிந்து கொள்க. அப்படி எனக்கு தெரியாது. அது அத்தனை என்னவோ அதுதான் ஒரு கல்பம். இத போல அவருக்கு 360 நாள் ஒரு வருஷம். அத போல அவருக்கு 100 வருஷம் ஆயுசு. இது சென்றா ஒரு மகா கல்பம்ங்கிறது முடியும். ஒவ்வொரு கல்பம் முடிந்த உடனே முதல் 3 லோகங்கள் அழியும். பூஹு புவஹா சுவஹா 3 லோகங்கள் பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சாலே அழிஞ்சிடும். பகல்ங்கிறத ஒரு கல்பம்னே. இந்த ஒரு கல்பத்தை போல ராத்திரி ஒரு கல்பம் இருக்கு. பகலை போல ஒரு இரவு. இது சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமனம் வரைக்கும், அது அஸ்தமனத்திலேருந்து சூரிய உதயம் வரைக்கும். இத போல ஒவ்வொரு கல்பம் ஒரு பகல் ஒரு ராத்திரி சேர்ந்த ஒரு நாள். அத போல 360 நாட்கள். அத போல 100 வருஷம். இந்த 100 வருஷத்தை 2ஆ பிரிக்கிறா. பரார்த்தம் பரார்த்தம்னு சொல்லுவார்கள். முதல் 50 வயசு, அடுத்த 50 வயசு. இப்ப அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது 2வது 50 வயசு.
அதனாலதான் நம்ம சங்கல்பம் பண்ணச்சே த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரேன்னு சொல்றோம் இல்லையா. த்விதீய பரார்த்தம்னா 2வது 50 இப்ப ஓடிட்டு இருக்கு. அதுல எது கல்பம்? ஸ்வேதவராக கல்பம். இந்த கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேர். அதுல பல மனுக்கள் வந்துட்டு போவா. அதுல இவருக்கு ஸ்வேதவராக வைவஸ்வத மன்வந்தரே விவஸ்வான்கிற மனுவனுடைய ராஜ்யம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் உள்ளோம். இது தெரியலையென்னால் அதான் கலியுகம்னு சொன்னேனே. கலியுகத்தில் உள்ளோம் தெரியலன்னா கிருத்தயுக பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கலியுக பார்த்தா தெரிய மாட்டேங்கிறது. இப்ப வான்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால பிரம்மாவனுடைய ஆயுளே முடிகிறது. அவருக்கு 100 வருஷங்கள் முடிஞ்சு போச்சுன்னால் மகா பிரளயம்ங்கிறது வரும். மகா பிரளயம்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசமே அழிஞ்சு போயிடும். அதுவே இருக்காது. கடைசியா படைக்கப்பட்டது பிருத்திவி. பிருத்திவி போய் தண்ணீர்ல லயம் அடைஞ்சிடும். தண்ணீர் போய் நெருப்புல லயமடையும். நெருப்பு போய் காற்றுல லயமடையும். காற்று போய் ஆகாசத்துல லயமடையும். எல்லாம் சாத்விக அகங்காரத்துல லயமடையும். அது மகான்ல லயமடையும். அது பிரகிருத்தியில போய் லயமடைஞ்சிடும். தமப்பரே தேவே ஏகி பவதின்னு பிரகிருதி போய் பிரம்மத்தோட ஒன்றின் இருந்துரும். இதுக்கு தான் மகா பிரளயம்னு பேரு. எதுவுமே இருக்காது. ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று. இது எத்தனை நாள் தெரியுமோ? மறுபடியும் ஒரு 100 கல்பம் ஆண்டு. ஒரு மகா கல்பங்கிறது அவருக்கு 100 வயசுன்னு பார்த்தோமே. ஒரு 100 வயசு நன்னா படைப்புல ஓடும். அவருக்கு இன்னொரு 100 வருஷங்கள் எத்தனையோ. அப்படின்னா 1000 சதுர்யுகத்தை 360ஆல பெருக்கி அதை 100ஆல பெருக்கினா எத்தனையோ அத்தனை நாள் பிரளயம். எத்தனை நாள் நன்னா சாகுபடி பண்ணிருக்கீங்களோ அத்தனை நாள் நிலத்தை வெறுமை விட்டா தான் அது ஒழுங்கா இருக்கும். யாரான விவசாயிகள் தெரிஞ்சிருந்தா கேளுங்க. அடுத்து 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 3 போகம் விளைக்கிறான்வா. 12 இருக்கலாம், 10 வருஷத்துல எல்லாம் போயிடும். கொஞ்சம் விடணும். இது இத்தனை நாள் இருந்ததுன்னா இத்தனை நாள் விட்டு எந்த பட்டமும் விதைக்காம இருந்து திருப்ப விதைச்சுன்னா நன்னா வருங்குவா. அது போல பெருமாள் பாக்குறார். இவனை படைத்து விட்டு போரும் எடுத்து எதோ கண்ட வழிக்கு போயிட்டான். இந்த வாசனை எல்லாம் இவன் மறக்கணும்னா எத்தனை நாள் பிறந்திருந்தானோ அத்தனை நாள் தரிசனமா போட்டா தான் ஆச்சு. அப்படின்னு மறுபடியும் ஒரு மகா கல்பம் வெறுமை விடுறார். விட்ட பிற்பாடு திரும்ப சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறாரா. இததான் மகா கல்பம். ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மகா கல்பத்தின் போது படைப்பு ஆரம்பிக்கும். நடுவுல போட்டுக்கோ மகா கல்பம். இது நேரம் வச்சுக்கோ. முன் பின். நமக்கெல்லாம் எது முன் எது பின்னு தெரியுமோ? மகா கல்பத்துக்கு முன் மாமு, மகா கல்பத்துக்கு பின் மாபி. இல்லையே வேற ஏதோ படிச்சிருக்கோம் என்னால் அதெல்லாம் அடி எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மகா கல்பத்துக்கு முன்னால் வேற சிட்டி, மகா கல்பத்துக்கு பின்னால் வேற சிட்டி. மகா கல்பத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் சமஷ்டி சிட்டின்னு பேரு, சமுதாய சிட்டின்னு பேரு. மகா கல்பத்திலேந்து சிருஷ்டிக்கப்படுறதுக்கெல்லாம் வெட்டி சிருஷ்டின்னு பேர். இந்த சிருஷ்டிக்கு வித்தியாசம் என்னன்னா, பிரகிருதி மகானாச்சு, மகான் அகங்காராச்சு, பஞ்சபூதங்கள் பஞ்சதன் மாத்திரங்கள் ஆச்சா. இது எல்லாம் பண்ற வரைக்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நேர செய்வார். மனசுங்கிற தத்துவம் உருவாகி விட்டது. இந்த சிருஷ்டிலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே தான் மகா கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே அண்டகட்டாகங்களை படைத்து பஞ்சீகரணத்தை முடித்து பிரம்மாவை தன் நாபீக மலத்தில் படைப்பார். இனிமே தான் அவருடைய காலம் ஆரம்பிக்கிறது. அவரை வைத்துக்கொண்டு தேவ மனுஷ திரியக்கு ஸ்தாவர ஜங்கம இது எல்லாத்தையும் மேற்கொண்டு படைக்க போகிறார். அதெல்லாம் பிரம்மா தான் படைக்கணும். பிரம்மாவுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சது. மனசு தயாராகி விட்டது. இதெல்லாம் சொல்றீரே, இதுக்கு நடுவுல நாளைக்கு புத்தின்னு சொல்லுவீரே, அந்த ஞானம் எப்போது படைக்கப்பட்டதுன்னு கேட்டீர்கள் என்றால் படைக்கப்படவில்லை. அது நித்தியம். இத்தனை நாளி நம்ம பார்த்துன்றதெல்லாம் அனித்தியம். ஒரு நாள் அழியும், ஒரு நாள் இருக்கும். ஆனா ஞானம் எப்பவுமே நித்தியம். அந்த நித்தியமான ஞானத்துக்கு உடையவர் நித்தியமான ஆத்மா. நித்தியமான ஆத்மாவுக்கு முதலாளி உடையவர் நித்தியமான பரமாத்மா. அதனால பரமாத்மா நித்தியம், ஆத்மா நித்தியம், ஆத்மாவுடைய ஞானம் நித்தியம். இவர் இருக்க வேண்டிய இடமான வைகுந்த நித்திய விபூதி. இது எல்லாமே நித்தியம். இதை தாண்டி அனித்தியத்திலே சிக்குண்டு இருக்கிறோம். நம்முடைய கர்மங்கள்னால அனித்தியமான இந்த விபூதியில் இருக்கும். இதுல இருந்து தாண்டி எப்ப போய் சேர போறோம்? எதனாலனா அடிப்படை தத்துவமே அப்படித்தான் இருக்கு. நாம நித்தியம் நித்தியம்ங்கிறதுக்கே இருக்கிறவா. ஆனா இந்த அனித்தியத்துக்குள்ள சிக்கின்னு இருந்தோம்னா அது என் இடமே இல்லை. நான் சொன்னாலும் நித்தியம், எனக்கு இருக்கிற ஞானமும் நித்தியம், நான் இருக்க வேண்டிய இடமோ நித்தியம், எனக்கு முதலாளியோ நித்தியம். அப்படி இருக்கிறச்சே எல்லாமே அனித்தியமா இருக்கக்கூடிய இதுக்குள்ள நான் இருந்தேன்னால் என் இடத்துல நான் இல்லேன்னு அர்த்தம். இருக்க வேண்டிய இடம் வேற. அதனாலதான் இத்தனை ஞானிகளா பக்தர்களா ஆழ்வார்கள் இருந்தாலும்
ஏன் இந்த பூமி மட்டும் அவளுக்கு பொருந்த மாட்டேங்கிறதுனால் இது என் இடம் இல்லை, என் இடம் இல்லை, என்னுடைய தன்மைக்கு பொருத்தமான ஊரே இது இல்லை, எனக்கு பொருத்தமானது அது. இதை ஏற்படுத்துறதுக்கு தான் பெருமான் இத்தனை பாடுபட்டிருக்கார். பார்ப்போம். நல்ல நடுவுல மகாகல்பம், அதற்கு முன்னாடி சமட்டி சிட்டி முடிந்தது, இனிமே வெட்டி சிட்டி ஆரம்பிக்க போறார். பிரம்மா படைக்கப்பட்டாரா? பிரம்மாவுக்கு கண்ணு காது மூக்கு மனச மெதுவா பெருமாள் கொடுக்கணும். அதுதான் முதல்ல ஆளுக்கு அவர் கொடுக்க போறார். இது வரைக்கும் யாருக்கும் கண்ணு காது மூக்கு முதலானவர்கள் கொடுக்கற பண்ணி வச்சுட்டார். ஏற்கனவே பொருள் தயாரா இருக்கு. நீங்க எல்லாம் வந்திடத்தானே இலை சேர்க்க முடியும். நீங்க வந்த அப்புறம் குழம்பு ஏற்ற முடியுமா, சாதம் ஏற்ற முடியும், அது எல்லாத்தையும் முன்னாடி பண்ணி வைக்கணும். நீங்க வந்த அப்புறம் உங்க தலைய பார்த்த அப்புறம் சரி அடுப்பு மூட்டலான்னு இருந்தேன் அப்படின்னா வயரை மூட்டி விட்டதாயிடும். அது பண்ணப்படாது. உங்களை பார்த்த அப்புறமா நான் தளி பண்ண முடியும்? தளிகைய தயாரா பண்ணிட்டு வந்து இலை சேர்க்கலாமா வரிகளான்னு கேட்கணும். இதுல முதல் சரியா பண்றவர் பகவான் தான். வேண்டியதெல்லாம் மனஸ்தத்துவம் வரைக்கும் படைச்சு வச்சுட்டார். பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாம் தயார். அண்டகட்டாகம் வாழற வீடு கூட தயார். கல்யாணத்துக்கு பொன் பார்த்த பிற்பாடு வீடு வாங்கலாமான்னு யோசிப்பா. பெருமாள் பண்ணவே மாட்டார். இவனை படைக்கிறதுக்கு முன்னாடி வீடை கட்டிட்டார். கட்டின பிற்பாடுதான் பிரம்மாவையே படைப்பார். பிரம்மாவை படைச்சு வீட்டுல கொடுத்தன வச்சு பிரம்மாவுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு மனசு முதற்கொண்டு கொடுத்து விடுகிறார். அதே போல எல்லாரையும் நீ படையும்னு சொல்லி தேவர்கள் திரியக்குகள் மனுஷர்கள் எல்லாரையும் பிரம்மா படைத்து நம்ம ஒத்தொத்தருக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் பண்ணி வைக்கப்பட்ட மனசு அனைத்தையும் கொடுக்கிறார். இனிமே எங்கிட்ட வந்த இந்த கண்ணு காது மூக்கும் மனசும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? மறுபடியும் மகாகல்பம் வந்து மகா பிரளயம் ஏற்படுற அளவுக்கு இருக்கும். அப்படின்னா அது எத்தனை வருஷம்? ஒரு மகாகல்பம்னு வச்சுக்கணும்னால் பிரம்மாவுக்கு 100 வயசு, அவருடைய ஒரு வயசுக்கு 360 நாள், அவருடைய ஒரு நாளைக்கு 2 கல்பம், ஒரு கல்பத்துக்கு 1000 சதுர்யுகம். காலைங்கிறது 1000 சதுர்யுகம், இரவுங்கிறது 1000 சதுர்யுகம். 2000 சதுர்யுகம் போச்சுன்னா ஒரு நாள். 2000 சதுர்யுகத்தோட 360 பெருக்குங்க ஒரு வருஷம். அத்தோட 100 வருஷத்தை பெருக்குங்க. இதுதான் அவருடைய மகாகல்பம். இத்தனை நாள் வரைக்கும் என் மனசு என்னதுதான், இத்தனை நாள் வரைக்கும் என் கண்ணு காது மூக்கு நாக்கு இந்திரி என்னதான். இதுக்குள்ள அடி எனக்கு எத்தனை பிறவி கிடைச்சிருக்கும் யோசிப்பாரு. சின்ன பிறவி இல்லையே, அத்தனை பிறவியிலையும் ஒரே மனசுதான் இருந்திருக்கு. அத்தனை பிறவியிலையும் அதே கண்ணுதான் இருந்திருக்கு. சாமி இந்த மனம் அப்படின்னா என் ரகசியத்தெல்லாம் வேற யார்கிட்டயான்னு போய் சொல்லியிருக்குமோ முதல் பயம் நமக்கு அதுதான் பிடிச்சிக்கும். கவலைப்படாதீங்க, ஏன்னா போன ரகசியம் எனக்கு இப்ப தெரியலையே. போன பிறவியில என்ன பண்ணேன்னு எனக்கு இப்ப தெரியுதுதானே, தெரியலையே. அதனால இந்த பிறவியில என்னன்னு இன்னொருத்தட்டையும் சொல்லாது. இன்னொருத்தட்ட சொல்லாதுன்னா எது வரைக்கும் சொல்லாது? மகாகல்பம் வந்து மொத்தம் அழிஞ்சு போயிடுற வரைக்கும். ஆனா மறுபடியும் என்ன ஆறுது? திரும்ப பிரளயம் வந்துடுதா? பிரளயம் வந்த போது மனசு கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அப்ப யாருமே இருக்க போறது இல்லையா? திரும்ப பெருமாள் சிட்டிக்கிறச்சே புது மனசு. இந்த தடவை மறுபடியும் என்ன சிட்டிச்சிருக்கார்? ஏற்கனவே மகாகல்பத்தின் போது முடிஞ்சு போச்சு. இப்ப மகாகல்பத்தின் தொடக்கத்துல சிட்டிக்கிறார். சுவாமி அப்பன்னா எங்களுக்கு இத்தனை நாழி கேட்டதுல ஏற்றையா போறது. ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வமா இருக்கு, எங்களுக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. என்னன்னால் அந்த மனசே போயிடும் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டீரே, அப்படின்னால் அந்த கர்மங்களும் சேர்ந்து போயிடும் இல்லையா? நான் என்ன பண்ணாலும் பண்ணிருக்கிற கர்மம் அனாதி அனாதிங்கிறே. இந்த மகாகல்பம் முடிஞ்சு போச்சுன்னா கர்மம் தொலைஞ்சிடணுமே. தொலைஞ்சு விட்டால் மோட்சம்தான். கர்மமே இல்லையேன்னு தோணும். கவலைப்படாதீங்க, மனசளவுக்கு தான் அழியும்னு சொன்னேன், கர்ம அழியும் நான் சொல்லவே இல்லையேன்னு. அது அப்படியே இருக்கும். இருக்கும்னா மொத்தமே போயிடும் நீரே. பிராகிருத்தமா இருக்கிறது எல்லாம் போயிடும்னால் கர்மம் பிராகிருத்தமே இல்லையே. கர்மம் பிராகிருத்தம் யாரு சொன்னா? கர்மம் அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா நம்ம கண்ணால் அதை பார்த்ததே இல்லை, எதுவும் தெரியாது, எதால பண்ணப்பட்டதும் இல்லை. அப்ப அது எங்க இருக்கிறது? ஒண்ணு ஆத்மாட்ட இருக்கணும், மனசுல இருக்கணும், புத்தியில இருக்கணும். இதுல ஆபத்து மனசுல பதிச்சு வச்சிருந்தோம்னு வச்சுங்க. கர்மங்கள்ங்கிறது மனதில் பதிந்திருந்தால் அழிஞ்சு போடும். மனசு ஒரு நாள் அழிய போறது, கர்மங்கள் அழியும். அழிய முடியாது. கர்மத்தை வேணும்னா பெருமாள் தொலைச்சுத்தான் அழிய மோட்சம் போக முடியுமே தவிர தானா அழியாது. தானா அழியும்னா இப்பவே இந்த உலகத்தை பிடிக்கவே முடியல. இதுக்கப்புறம் இது ஆமாமா பிரளயம் வந்தா அழிஞ்சு போடுமான்னு மட்டும் சொல்லி வைங்க. அவ்வளவுதான். யார் நல்லவனா இருக்க போறான்? அப்புறம் தான் இஷ்டத்துக்கு எப்ப இப்படி உண்டோ நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால அப்படிலாம் போகாது. கர்மங்கள் நித்தியமா இருக்கும், அழிச்சாலே ஒழி அழியாது. ஆழ்வாரும் வல்வினைகள் வல்வினைகள் இருவல்வினைகள், என்னை விட்டு போகாத வல்வினைகள், வல்வினை ஏன் அறிவினை ஏன் கொடுவினை ஏன். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா போகாதுங்கிறதுனாலே. எக்காரணம் கொண்டு போகாதுன்னு எங்க இருக்கணும் சொல்லுங்க? ஒண்ணு ஆத்மாவிடத்துல இருக்கணும்,
இல்ல பரமாத்மாவிடத்துல இருக்கணும். இந்த ரெண்டுல பதிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் போகவே போகாது. பாக்கி எதுவா இருந்தாலும் போயிடும் இல்லையா? அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, புண்ணியம்னா வேற எங்கேயோ தேடாதே, பாவம்னா வேற எங்கேயோ தேடாதே, புண்ணியா புண்ணியோ ஈஸ்வர பிரீதி கோபவ். நீ பண்ண செயல்களை பார்த்து பெருமான் திருவுள்ளத்துல ஒரு கோபம் சீற்றம் ஏற்படுகிறதே, அதுதான் பாபம். நீ பண்ண நல்லதை பார்த்து அவர் திருவுள்ளத்துல அனுகிரகமா அருளா ஒண்ணு ஏற்படுறதே, அவ்வளவுதான் புண்ணியம். அங்க இருக்கு பாவமும் புண்ணியமும். இது எவ்வளவு உண்மையா இருக்கணும்னால், நாம பாவமா பண்ணிருக்கோம், அதை மாற்றி நல்லதா மாத்துறோம். பிராயசித்தம் பண்றேன், பண்ண உடனே பாவம் போயிடும், புண்ணியத்துக்கு காரியம் பண்றேன் வருங்கிறாளே, இது எந்த இடத்துல இந்த மாறுதல் ஏற்படும்? கொஞ்சம் நல்லா தொட்டு பார்க்க முடியுமா பாருங்க. நான் தப்பு பண்ணேன், ஏதோ ஒரு இடத்துல பாவம்ங்கிறது பதிவாயிருக்கு, யார் அதை அழிக்கிறது? அதை யார் கணக்க நேர் பண்றது? இதுக்கு பதில் புண்ணியம்னு எங்க எழுதுறது? நிஜமா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. எப்படி நடக்கும்? எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையென்னால் எப்படி நடக்கிறது? பெருமானுடைய திருவுள்ளத்துல நான் பண்ண தப்புனால சீற்றம் இருக்கு. நான் பிராயசித்தம் பண்ண உடனே சீற்றம் மாறும். நான் ஒரு நல்ல காரியம் பண்ண உடனே, ஓ நம்ம சொன்னவங்கிறதுக்காக நல்லது பண்ணானே அப்படின்னு அந்த சீற்றம் மாறினது அருளா மாறிடும். சீற்றமா கோபமா இருந்தது, பிராயசித்தம் பண்ண உடனே கோபம் மட்டும் போயிடும், வேற ஒன்னும் ஆகாது, கோபம் போயிடும். அடுத்தது நான் புண்ணியம் பண்ண உடனே ஆனந்தம் வரும், திருப்தி வரும். இங்கிருந்து இங்க மாறுறது அவர் திருவுள்ளத்துல மாறுறது. அதனாலதான் அவரே சொல்றார், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன்னால் ஒண்ணு இல்ல, அவர் அப்படி கோபமா பாக்குறதே திரும்பி சௌமியா பாவம், அவ்வளவுதானே. பண்ண மொத்த பாவமும் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இதனாலதான் தைரியமா கடைசி ஸ்லோகத்துல சொல்றார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. நான் சரணம்னு சொல்லச்சே உன் கர்மங்களை எல்லாம் போக்குகிறேன்னால் அதெல்லாம் அவர் உள்ளத்துல பதிவா இருக்கிறதுனாலதான் இது சாத்தியம். இது நம்ம கிட்ட எதுவான்னு இருந்ததுன்னா எப்படி மாறுறதுன்னே தெரிஞ்சிருக்காது. அதனால் கர்மங்கள் அங்க இருக்குன்னு விட்டுடுங்க, அதை தவிர மற்றதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மனசு எப்போது பிறக்கும்னு சொல்லிட்டேன், எது வரைக்கும் மனசு இருக்கும், எப்போது அழியும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். மனையவைக்கு மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. அடுத்தது, மற்ற புலன்களுக்கும் மனசுக்கும் என்ன வேறுபாடு, என்ன தொடர்பு? இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க ஞாபகப்படுத்திட்டா போதும். மற்ற புலன்கள்ங்கிறது எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு. மனசு சூக்ஷ்மமான இந்திரியம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? மனதுக்கும் மற்ற புலன்களுக்கும் என்ன வேறுபாடு? வெளி விஷயங்களை எல்லாம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஞானேந்திரியத்துக்கும் கர்மேந்திரியத்துக்கும். ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம பரமாத்மாக்கள் விஷயமாவோ, ஆத்ம விஷயமா சுகம் துக்கம் பயம் ஹ்ரீபி இதெல்லாத்தையும் அறிவிக்க வேண்டியது மனம். அதனாலதான் அந்த கரணம் உள்ளே இருப்பதை அறிவிக்கிறபடியால் அந்த கரணம்னு சொல்றோம். கடைசியா இன்னி கேள்வியில கடைசி கேள்வி, பாக்கிய தொடர்ந்து என்ன நாளைக்கு பார்க்கும். ஹிருதயம்ங்கிறதுக்கும் மனசுங்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? இருதயம் அப்படிங்கிறதுக்கும் மனதுக்கும் யாது வேறுபாடு? ஹிருதயம் கத்திப்படும், ஹிருதயத்துக்கு ரத்த ஓட்டம் உண்டு. ஹிருதயம் கண்ணுக்கு தெரியும், ஆனா மனது கண்ணுக்கு தெரியாது, ரத்த ஓட்டம் இல்லை, எதுவும் இல்லை. அதோட இல்ல, ரெண்டுத்துக்கு ஆயுஸ் என்னன்னு சொல்லுங்க. ஹிருதயத்துக்கு என்ன ஆயுசு, மனசுக்கு என்ன ஆயுசு? ஹிருதயத்துக்கு ஆயுசு என் ஆயுசு தான். ஆமே, அது ஆயுசு தான் எனக்கு. நீர் என்ன மாத்தி சொல்லு? ஹிருதயத்துக்கு என்ன ஆயுசு இருக்கோ அதுதான் எனக்கு இருக்கிற ஆயுசு. அது நிக்கணும், என்ன வியாதியா இருந்தாலும் கடைசியில் நெஞ்சடைப்பு போனாருடுவோம். சுவாமி அவருக்கு வேற ஏதோ வியாதின்னா அது நின்னா தான் சுவாமி போவா. அதனாலதான் அதை சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஹிருதயத்துக்கும் எனக்கும் ஒரே ஆயுள். எனக்கும்னு சொல்றது என் சரீரத்தை, எனக்குங்கிறத ஆத்மாவை சொல்லவே இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு ஆயுள் இல்ல, ஆத்மா நித்தியம். எனக்கு நான் சொல்லிக்கிறது என் சரீரத்துக்கு. இந்த சரீரத்துக்குள்ள ஹிருதயம் இருக்கு, இதுவும் போயிடும் ஹிருதயமும் போயிடும். இது ஒரு வித்தியாசம். ஆனா மனசு நான் எத்தனை பிறவி எடுக்கிறேனோ மகா கல்பம் வர்ற வரைக்கும் கூட இருக்க போறதே. ஆனால் அதுக்கு ஆயுள் ரொம்ப அதிகம், ஹிருதயத்துக்கு ஆயுள் ரொம்ப குறைவு. இது அழியும், அது நீண்ட காலத்துக்கு அழியாது. அடுத்து ரெண்டாவது வித்தியாசம், இது சரீரத்தோட முடியும், அது சரீராந்தரத்துக்கு போகும், பல பல பிறவிகள் எடுத்தா அது வரைக்கும் செல்லும். அடுத்தது இது ஒரு சதை பிண்டம். ஹிருதயம்ங்கிறது ஒரு சதை பிண்டம், தொட்டு பார்க்கலாம். ஆனா மனசுங்கிறது சதை பிண்டம் இல்லை, தொட்டு பார்ப்பதற்கு முடியாது. அதனால இது ஒரு கருவி, இது சதை பிண்டம், ஆனா அது சதை பிண்டம் இல்லை. நாளைக்கு இதே மாதிரி ஒண்ணு பார்க்க போறோம். புத்திங்கிறதுக்கும் மூளைங்கிறதுக்கு என்ன வேறுபாடு நாளை கேள்வி. அதை நாளைக்கு சொல்ல வேண்டியது. கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறச்சே
கடைசியில என்ன முடிய போறதுன்னு பக்கத்தை ஆரம்பிக்கச்சே சொல்லலாமா? அப்படின்னு அதுல இருக்க ஒரு ரசனையே படாதனால் இதெல்லாம் ரசிக்கிற சமாச்சாரம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கே பெரும்பாடா இருக்க போறது. அதனாலதான் அதுக்கு வித்தியாசம் இப்ப பாத்துருவோம். மூளைங்கிறதும் புத்திங்கிறதும் ஒன்று இல்லை, மனம்ங்கிறதும் ஹிருதயம்ங்கிறதும் ஒன்று இல்லை. ஹிருதயம்ங்கிறது இப்ப முடிஞ்சு போயிடும், மூளைங்கிறது இப்ப முடிஞ்சு போயிடும். சரீரம் முடிஞ்சா முடியும், புத்தி சரீரம் முடிஞ்சதுக்காக எல்லாம் முடியாது. மனசு இந்த சரீரம் முடிஞ்சதுக்காக முடியாது, புத்தி எந்த சரீரம் முடிஞ்சாலும் முடியாது. ஏன்னா அது நித்தியம், அதுக்கு மகாகல்பத்துக்கு சம்பந்தமே இல்லையே. மனசுக்கும் மகாகல்பத்துக்கு தான் தொடர்பு. புத்தி நித்தியம், ஆத்மா நித்தியம், பரமாத்மா நித்தியம். கர்மா தொடக்கம் தெரியாது, அந்தம் தெரியும். அனாதி ஆதி தெரியாது கர்மத்துக்கு, ஆனா அந்தம் தெரியும், ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதனால ஹிருதயத்துக்கும் மனசுக்கும் வேறுபாடு உண்டானால் கண்டிப்பா உண்டு. இது அழியக்கூடியது. மனசு என்பது மகாகல்பத்தின் வழிக்கு அழிவில்லாதது. ஆகவே ஒரு சில விஷயங்கள் மனசுங்கிறதுக்கு அடிப்படையா சில கருத்துக்கள் என்னன்னு இன்னைக்கு பார்த்துட்டோம். அடிப்படை அஸ்திவாரம் நன்னா போட்டுட்டோம்னால் அப்புறம் மற்ற கேள்விகள்லாம் வேகமா என்னன்னு தெரிஞ்சு விடலாம். மனசை பத்தின மற்ற கேள்விகளுக்கும் புத்தியை பற்றின மற்ற கேள்விகளுக்கும் நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். இன்று இத்தோடு நிறைவடையட்டும். சேக்காந்தாய கல்யாண நிதயத்தினம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.